இன்றைக்கு கர்த்தர் தேடி வருகிற ஒரு கூட்டத்தை, வசனத்திற்காக இயங்குகிற ஒரு கூட்டத்தை நீ பார்ப்பா. சபத்திற்கு சென்னை நகரத்தில் சபத்திற்காக இயங்குகிற ஒரு, அது நீங்கள். உங்கள் ஜபம் ஜெயிக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தலைப்பை கர்த்தர் கொடுக்கிறாரானால், என் நாமத்தினாலே நீ எது கேட்டாலும் அது உனக்கு நடக்கும். யோவான் 14 நான் படிக்கட்டும். நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இயேசு என்கிற நாமத்திற்காக கரங்களை தட்டு. உலகம் முழுவதிலும் ஒரே ஒரு நாமம், இயேசு என்கிற நாமம். அந்த இயேசு என்கிற நாமத்துக்கு முன்பாக சகல முழங்கால்களும் ஒரு நாள் முடங்கியாகும். ஆனால் இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது எல்லாம் நடக்குமா பிரதர்? நடக்கும். எது வேண்டாலும் நடக்குமா? நடக்கும். பலவீனம் இருக்கிறதா? இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுப்பார், அற்புதம் நடக்கும். பயம் இருக்கிறதா? இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுப்பார், அதிசயம் நடக்கும். உன் வீட்டின் பிள்ளைகளிலே அற்புதம் நடக்கணுமா? இயேசுவின் நாமத்தினாலே கேள், அதிசயம் நடக்கும். மனவாழ்வு நடக்கணுமா? இயேசுவின் நாமத்தினாலே கேள். உன் காலில் இருக்கக்கூடிய வலி நீங்கணுமா? இயேசுவின் நாமத்தினாலே கேள். எதையாவது ஒன்று கற்பத்தில் உருவாகணுமா? இயேசுவின் நாமத்தினாலே கேள். இதுவரை கண்டிராத காரியம் வேண்டுமா? இயேசுவின் நாமத்தினாலே கேள். மலை போன்ற பிரச்சனை உன் கண்களுக்கு முன்பாக இருக்கிறதா? இயேசுவின் நாமத்தினாலே சொல்ல, அது மறைந்து போவதை பார்ப்பா. உனக்கு முன்பாக உன்னை ஆட்டி படைக்கிற பிசாசு மனிதர்கள் வந்து நிற்கிறார்களா? இயேசுவின் நாமத்தினாலே புறப்படு. நீ தேடியும் காண மாட்டார், இல் பொருளாக மாறுவார்கள். இயேசுவின் நாமத்தினால ஜெயம். இயேசுவின் நாமத்தினால உன் சமையல் ஆசீர்வாதமாக மாறும். இயேசுவின் நாமத்தினால உருவாகாதவைகள் உருவாகும். இயேசுவின் நாமத்தினால உன் வீடு கட்டப்படும். இயேசுவின் நாமத்தினால காணாமல் போனது திரும்ப வரும். இயேசுவின் நாமத்தினால வானம் உனக்காக திறக்கப்படும். இயேசுவின் நாமத்தினால பூமியில நீரூற்றுகள் உருவாகும். இயேசுவின் நாமத்தினால உனக்கு சம்பள உயர்வுகள் உண்டாகும். இயேசுவின் நாமத்தினால கதவுகள் திறக்கப்படும். இயேசுவின் நாமத்தினால பூட்டப்பட்ட பூட்டு உருகி கீழே விழும். இயேசுவின் நாமத்தினால வெண்கல கதவுகள் உடைந்து விழுவதை பார்ப்போம். இயேசுவின் நாமத்தினால இருப்பு தாழ்பால்கள் முறிக்கப்படுவதை பார்ப்போம். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு வாசலும் திறக்கப்படும். இயேசுவின் நாமத்தினால மகிழ்ச்சி கொள்ளலாமா? கொள்ளி. இயேசுவின் நாமத்தினால எனக்கு சந்தோஷத்தை தாரும் என்று கேள். இயேசுவின் நாமத்தினால ஒரு சந்தோஷம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தினால பிரிந்து கிடக்கிற குடும்பம் இணைய வேண்டும் என்று கேட்பார். பிரிந்து கிடக்கிற குடும்பம் ஒன்றாக இணையும். எழுந்து நின்று வேதத்தை அப்படி தூக்கி, எழுந்து நின்று வேதத்தை அப்படி தூக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் நான் கேட்கிறது கிடைக்க போகிறது. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் கேட்க வந்திருக்கிறேன். அன்பின் தேவனே, என் செவிகள் திறக்கப்பட்டு இருக்கட்டும். என்னுடைய மனதும் சிந்தையும் ஒருமனப்படுத்தும். அன்பின் தேவனே, நாங்கள் நிரம்பி வழிந்து போக வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் வெறுமனே போகக்கூடாது. ஆசீர்வாதத்தை எடுத்தவர்களாக போகட்டும். ஆமென். அமர்ந்து கர்த்தர் இதை செய்ய போகிறார். நீ கேட்டது உண்டாக போகிறது. சில நாட்கள் இரவை போல காணப்பட்டதா உங்களுக்கு தெரியுமா? நடு இரவு வரும்பொழுது ஏதோ ஒரு பயம் என்று சொல்லுவார்கள். ஆனால் நடு இரவில் தான்
வெளிச்சம் புதிதாக ஆரம்பிக்கும் என்று உனக்கு தெரியுமா? நடு இரவு 11:45 நடக்காது, 12 மணியிலிருந்து நடக்க ஆரம்பிச்சிடும். நடு இரவு ஒரு புதிய நாளை உருவாக்கும் என்று உனக்கு தெரியுமா? நடு இரவு. இப்படி கைவை மகளே சொல்லுங்க, நடு இரவு. அப்படி கைவை புது நாளை உண்டாக்கும், புது தெளிவை உண்டாக்கும், புது கதவை திறக்கும், புது வெளிச்சத்திற்குள்ளாக அழைத்து செல்லும். நேற்று காணாதது இன்றைக்கு காண்பேன். 11:50 நடக்காதது நடு இரவில் நடக்கும். புதியவைகள் தோன்றும். 12 அது நடக்கும். உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு காலை எப்பொழுது ஆரம்பமானது? எப்பொழுது ஆரம்பமானது? இன்னைக்கு காலை எப்பொழுது ஆரம்பமானது? 6 மணிக்கா? 12 மணிக்கு. நடு இரவு முடிந்துதான் பகல் ஆரம்பமாகிறது. நடு இரவு. நீ 6 மணி என்று எண்ணாதே. நடு இரவு. உன் வாழ்க்கையில் இரவை சந்தித்தாய், பயத்தை சந்தித்தாய், பலவீனத்தை சந்தித்தாய், போராட்டத்தில் கடந்து போனாய். ஏதோ ஒரு நடுக்கம் உன் குடும்பத்துக்குள்ளாக இருந்தது. ஆனால் இப்பொழுது இன்றைக்கு அந்த நடுக்கம் நீங்க போகிறது, அந்த பலவீனம் நீங்க போகிறது. உன் கட்டுகள் உடையும்படியாக இன்றைக்கு கர்த்தர் உன்னை அழைத்து வந்தார். அந்த இடத்தில் கால் வைக்கும் பொழுது உன் கட்டுகள் உடைந்து விழுந்து விட்டது. பயப்படாதே, இயேசு உயிரோடு இருக்கிறார். ஷகிக்கியானோ என்ற பாட்டை போட்டு சேர்ந்து பாடுவோமா? புது ஆரம்பம், நியூ பிகினிங். ஒவ்வொரு நாளும் ஒரு நியூ பிகினிங். ஒவ்வொரு நாள் இந்த உபவாச ஜபத்துக்கு நீ வந்திருக்கிறாயே மகளே, இன்றைக்கு ஒரு நியூ பிகினிங். இன்றைக்கு உனக்கு புது ஆரம்பம். கடந்த நாட்களிலே பல அனுபவங்களை நீ கடந்து போயிருக்கலாம். எக்ஸ்பீரியன்சஸ். என் அனுபவத்துக்கு என்ன இருக்குமா? நேற்று அனுபவம் வேறு. இன்றைக்கு ஒரு புது அனுபவம். இன்றைக்கு ஒரு புது ஆரம்பம். ஒரு வாழ்க்கையில் புது ஆரம்பம். போடு கட்டி வழி கூர்ந்து கரங்களை தட்டு. சொதி சொதி மக்களே, அதிசயம் பார்க்க போறோமே. பயப்படாதே தேவ மக்களே, அதிசயம் பார்க்க போறோமே. கலங்காதே அன்பு மக்களே, ஆண்டவரோ கூட இருக்கிறார். அன்பு மக்களே, ஆண்டவரோ கூட இருக்கிறார். ஷைக்கியானோ ஷைக்கியானோ ஆசீர்வாதங்கள். ஷைக்கியானோ ஷைக்கியானோ glory Jesus. அடிக்க போறோம். ஒத்தாசை வருமே, பூமியிலே பொன் விளையுமே. சொல் மகளே, பார்த்தா ஒத்தாசை வருமே, பூமியிலே பொன் விளையுமே. ஷைக்கியானோ ஷைக்கியானோ
ஆசீர்வாதங்கள் ஷேகியானோ ஆரம்பம் பரபந்தர பூத பஹந்தல ஹந்தர ஹந்த ஹந்த பரபல பரபு சிஹா திஹந்த யோமா ரிகாரு மந்தர ருசல ஹந்தர பாத தியானா கர்த்தர் இருக்கிறார், காதேஸ் அதிர வைக்கிறார். கர்த்தர் இருக்கிறார், காதேஸ் அதிர வைக்கிறார். மழையும் பார்க்காதே அதிசயமே, பார்க்காதே மழையும் பார்க்காதே கர்த்தர் செய்வது அதிசயமே. ஷைகியானோ ஷஹிகியானோ ஆமென். ஷைகியானோ ஷஹிகியானோ ஷஹிகியானோ புதிய ஆரம்பம். பரபாந்தர ஹத்தர்பாரா கபு நமலா ஹத்யானானா இயேசு தொட்டதும் அதிசயமே, அவர் வார்த்தை செய்ததும் அற்புதமே. காற்றை அடக்கின கர்த்தர் நீரே, கடல் மேல் நடந்து காட்டினீரே, இன்றும் புதிய துவக்கம் இப்போ செய்வாரே. என்றும் புதிய துவக்கம் தானே எதையும் இப்போ செய்வாரே. ஷகியானோ ஷகியானோ ஆரம்பமே ஆசீர்வாதங்கள். ஷைகியானோ ஷைகியானோ தேவனாலே புதிய ஆரம்பம். பயப்படாதே தேவ மக்களே அதிசயம் பார்க்க போறோமே. பயப்படாதே தேவ மக்களே அதிசயம் பார்க்க போறோமே. கலங்காதே அன்பு மக்களே, ஆண்டவரோ கூட இருக்கிறார். கலங்காதே அன்பு மக்களே, ஆண்டவரோ கூட இருக்கிறார். ஷகியானோ ஷகியானோ ஆரம்பமே ஆசீர்வாதங்கள். ஷகியானோ ஷகியானோ தேவனாலே புதிய ஆரம்பம். ஷகியானோ ஷகியானோ ஆரம்பமே ஆசீர்வாதங்கள். ஷகியானோ ஷகியானோ தேவனாலே புதிய ஆரம்பம். ஹalleluya ஹalleluya. கடந்த நாட்களில் சில மாதங்களாய் உங்களை இந்த இடத்துல உட்கார வைத்து பார்க்க முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இடையில ஒரு ஞாயிற்றுக்கிழமை இங்கு வந்தோம். அநேகர் வந்து விட்டார்கள். கட்டுகளை உடைக்கிற ஜெபம் கொஞ்ச நாளுக்கு பிறகு தானே, இன்னைக்கு தான் கட்டுகளை உடைக்கிற ஜெபத்தில் இன்னைக்கு தான். ஆனால் கர்த்தர் கடந்த நாளில் உங்களை காத்தார், என்னை காத்தார். மரணம் வீட்டு வாசல் முடிய சென்று ஓடி இருக்கிறார். கண்ணி தெரித்து ஓடும் என்று உனக்கு தெரியுமா? வேடனுடைய கண்ணிக்கு தப்பி வைக்கிற கர்த்தர் அந்த கண்ணியை தெரிக்க பண்ணி இருக்கிறார். பிசாசு உனக்கு மரண கண்ணியை போட்டு வைத்தான். கர்த்தர் வார்த்தையின் பிரகாரம் அந்த மரண கண்ணி வெடித்து சிதறி ஓடிடுச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். கண்ணி தெரித்தது, கர்த்தர் தப்பி வித்தார். சில மரணத்தின் விளிம்பில் இருந்து தப்பி வித்திருக்கீங்க. கண்ணுக்கு முன்னாடியே உங்களுக்கு பிரியமானவங்க ஒரு சிலரை இழந்திருக்கலாம். 2 வாரத்துக்கு முன்னாடி நான் இங்க வந்தப்போ சென்னை நகரத்தினுடைய ஒரு தேவ மனிதர் இங்க இருக்கிறார், இருந்தாரா காணா. அவர் சொன்னார், ஐயா அநேகர் இந்த 2வது அலையில இழந்துட்டோம்.
எங்களுக்கு பிரியமானவங்க எல்லாம் இழந்திருக்கிறோம். கர்த்தருடைய கிருபைதாயா என்னை காப்பாட்டிச்சினார். உனக்கு பிரியமானவங்களை நீ இழந்துட்டியா? யாராவது உங்களுக்கு பிரியமானவங்களை இழந்துட்டேன்னு சொல்லியிருந்தா கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். யாராவது இங்க இருக்கிறவங்களுக்கு நில்லு மகளே, எனக்கு பிரியமானவங்களை நான் இழந்துட்டு நில்லுங்க. பிரியமானவங்களை நான் இழந்துட்டேன். உங்களை யாராவது உங்க சொந்த குடும்பத்தில் யாரையாவது இழந்திருந்தாலும் எழுப்பி நில்லுங்க. உங்களை யாராவது தூரத்தில் எங்க உறவினர்கள் இறந்துட்டாங்க, நான் போக முடியல அப்படின்னு சொல்றவங்க எழுப்பி நில்லுங்க. உங்களுக்கு உறவினர்கள் யாராவது இறந்துட்டாங்களா? தூர இடத்துலையா? போக முடியல? மாஸ்க் போட்டுக்க மகனே, மாஸ்க் போட்டுக்க ராஜா. கூட வேலை பார்த்தவங்க இழந்துட்டீங்க. ஓ க்ளோ. நீங்க தம்பி, மாமா, சொந்த தம்பி. ஓ பராஷா கஹாந்த ஹாந்தராதியான யாரு மகளே? அண்ணனை இழந்துட்ட. அண்ணிய பெரியப்பாவ மாமாவை இழந்துட்டீங்க. அப்பா, அதான் உங்க மாமா, அப்பாவையும் அத்தையும். நீங்கம்மா யாரு மகளே? 2 பேரை இழந்துட்டீங்க. ஐயா, உயிர் நண்பனை இழந்துட்டீங்க. இல்லைங்க, உட்காருங்க. யாரை இழந்த மகளே? தம்பி, அவங்க யாரை இழந்தாங்க? கணவரை இழந்துட்டீங்க, அப்பாவை இழந்துட்டீங்க, மகனை சொந்த மகனை எடுத்தீங்க, அப்பா அம்மா 2 பேரும் இழந்துட்டீங்க, பெரியம்மாவை இழந்துட்டீங்க, தம்பி இழந்துட்டீங்க, அம்மாவை இழந்துட்டீங்க, மாமியார் இழந்துட்டீங்க. இல்லைங்க, அப்படியே எத்தனை துக்கம், எத்தனை துக்கம். உங்களுக்கு பிரியமானவர்களை பறிகொடுக்கும் பொழுது, உங்களுடைய சொந்த குடும்பத்தில் இந்த மரணம் நிகழ்ந்திருக்கும் பொழுது எத்தனை வேதனை உங்களுக்கு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் வருவேன், அந்த இடத்துல வருவேன். தகப்பனை நீ இழந்திருந்தா தகப்பனை வருவேன், தாயை நீ இழந்திருந்தா தாயை போல வருவேன், நண்பனை நீ இழந்திருந்தா நண்பனை போல வருவேன். சொந்த குடும்பத்தில் உங்க கண்களுக்கு முன்பாகவே இத்தனை பேர் மரணத்தில் இழந்துட்டீங்க. ஒரு நிமிடம் நான் உங்களுக்காக செபிக்கட்டும். லைவ்ல பார்க்கிறேன், மன்றாட்டு போராடி செபிக்கிற இந்த ஜெபத்தில் என்னோடு கூட பார்க்கிற என் ஜனங்கள், சென்னை நகரத்தில் இத்தனை பேர், இங்க இருக்கிற இத்தனை பேர் தங்களுடைய குடும்பங்களில் சிலரை பறிகொடுத்த பொழுது உங்க இருதயம் உடைஞ்சிருக்கும், காயப்பட்டிருக்கும், ஏன் என்ற கேள்வி வந்திருக்கும். சொல்றாரு, என்னுடைய திட்டம் உங்களிலே நடக்கும்படியா இப்படி கை வைக்க. மறுபடியும் நடு இரவிலிருந்து புதிய நாள், நடு இரவிலிருந்து புதிய வெளிச்சம். இரவு வெளிச்சத்தை உண்டு பண்ணி வென்று உனக்கு தெரியுமா? இரவை கிழித்து கொண்டுதான் ஒரு வெளிச்சம் உண்டாகிறது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை தாங்குவேன்,
நான் அவனை தப்பி வைப்பேன். இப்போ மீண்டும் அதே பாட்டை ஷகிக்கியானோ ஒரு புது ஆரம்பத்தை நினச்சி ஒரு ஸ்டான்ஸா ஒரே மலையில் கர்த்தர் நிற்கிறார். உனக்கு அருகாமையில் அவர் வந்து நிற்க போகிறார். கூப்பிடுவோமா? ஜீசஸ். ஒரே மலையிலே கர்த்தர் நிற்கிறார், காதேஸ் நிலத்தை அதிர வைக்கிறார். ஒரே மலையிலே கர்த்தர் நிற்கிறார், காதேஸ் நிலத்தையே அதிர வைக்கிறார். காற்றை பார்க்காதே, மழையும் பார்க்காதே, கர்த்தர் செய்வது அதிசயமே. காற்றை பார்க்காதே, மழையும் பார்க்காதே, கர்த்தர் செய்வது அதிசயமே. ஷேகியானோ ஆரம்பமே ஆசீர்வாதங்கள். சொல்லுவோமா எல்லாரும்? ஷேகியானோ தேவனாலே புதிய ஆரம்பம். பயப்படாதே தேவ மக்களே, அதிசயம் பார்க்க போறே. பயப்படாதே தேவ மக்களே, அதிசயம் பார்க்க போறோமே. கலங்காதே அன்பு மக்களே, ஆண்டவரோ கூட இருக்கிறார். கலங்காதே அன்பு மக்களே, ஆண்டவரோ கூட இருக்கிறார். ஷேகியானோ ஆரம்பமே ஆசீர்வாதங்கள். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் தெய்வமே, நாமத்தினாலே, இயேசு என்கிற நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆட்டி தேட்டும்படியாக நான் ஜெபிக்கிறேன். சென்னை நகர மக்களுக்கு மத்தியில் இன்றைக்கு நான் திரும்ப வந்திருக்கிறேனே. இதோ ஒரு கூட்ட ஜனத்தை நான் காண்கிறேன். அதுல தகப்பனை இழந்து, தாயை இழந்து, மாமியாரை இழந்து, அத்தையை மாமனாரை இழந்து, சொந்த உயிருக்கு உயிராய் நேசித்த நண்பர்களை இழந்து நிற்கிற இந்த பிள்ளைகளை தொடுங்காண்டவரே. சிலர் மரணத்திற்கே போக முடியவில்லை என்று சொன்னார்களே, தொடுங்காண்டவரே. அன்றைக்கு மோசையை அடக்கம் பண்ணும் பொழுது ஜனங்கள் கிட்ட போக முடியவில்லை, நீரே அடக்கம் பண்ணினீர். ஆனால் ஜோஷுவாவுடைய கரத்தை பிடித்து, பயப்படாதே, தொடர்ந்து மோசையோடு இருந்த வண்ணமா கூட இருப்பேன் என்று சொன்ன அதே சக்தி உங்களை தொடுகிறாது. கரங்களை தட்டி ஆர்ப்பரி, உன்னை தொடுகிறாது. ஆறுதலின் தேவனே, உயிரோடு இருக்கிற தேவனே, எங்கள் மீட்பரே, கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க. இன்னும் பெட்டர் பெஸ்ட் லைஃபுக்கு கொண்டு போங்க, அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. நிற்கிறேன், நிர்மூலமாகாமல் இருக்கிறேன் என்று நாங்கள் சொல்லும் பொழுது அதுவும் உம்முடைய கிருபை தானே. தொடர்ந்து என் ஜனங்களை ஆறுதல் படுத்தும், அந்தந்த குடும்பங்களை ஆறுதல் படுத்தும். அவர்களை இழந்து தவிக்கிற அத்தனை குடும்பங்களையும் தேற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அமருங்கள். இப்போ எத்தனை பேர் எனக்கு பலவீனம் வந்துச்சு, அதான் உங்களுக்கு பலவீனம் வந்துச்சு, கர்த்தர் காப்பாத்திட்டாரு அப்படி சொல்றவங்க கைகளை தூக்குங்க பார்க்கலாம். எழுங்க மகளே. கர்த்தர் கடந்த நாட்கள்ல எனக்கு பலவீனம் வந்துச்சு, ஆனா கர்த்தர் காப்பாத்திட்டாரு. எனக்கு சுகவீனம் வந்துச்சு, கர்த்தர் காப்பாத்திட்டாரு. எனக்கு பாசிட்டிவ் வந்துச்சு, கர்த்தர் என்னை காப்பாத்திட்டாரு. அப்படி சொல்றவங்க எழுங்க பார்க்கலாம்.
உங்களுக்கு வந்துச்சா பலவீனம்? பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்துச்சா? ஆனால் பலவீனம் வந்துச்சு, கர்த்தர் காப்பாற்றிட்டார். உங்களுக்கு 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 யார் அது? ரத்தினாமா அது? நல்லா இருக்கியா மகனே? உங்களுக்கு பலவீனம் வந்துச்சு, கர்த்தர் காப்பாற்றினாரா மகனே? உங்களுக்கு பலவீனம் வந்துச்சு, கர்த்தர் காப்பாற்றிட்டாரு. உங்களுக்கு காப்பாற்றிட்டாரு. உங்களுக்கு காப்பாற்றிட்டாரு. உங்களை காப்பாற்றிட்டாரு. உங்களை காப்பாற்றிட்டாரு. உங்களை காப்பாற்றிட்டாரு. உங்களை காப்பாற்றிட்டாரு. ஐயோ ஹல்லேலூயா. காப்பாற்றிட்டார். வெரி குட். உங்களை காப்பாற்றிட்டார். உங்களை காப்பாற்றிட்டார். காப்பாற்றுகிற கர்த்தர் உங்களையும் நம்ம எல்லாரையும் காப்பாற்றிட்டார். ஹல்லேலூயா. அவர் நேசர், அவர் காக்கும் தேவன், காப்பாற்றுகிற தேவன். அவர் சொல்லுகிறார், உட்கார்ந்திருக்கிற உங்களையும் என்னையும் அப்படி தள்ள கை வைங்க. நான் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. நான் தேவனால் தான் காக்கப்பட்டேன். கர்த்தர் தான் என்னை காப்பாற்றினார். ஆமென். உங்க ஜீவனை காப்பாத்தினாரு, உங்க உயிரை காப்பாத்தினாரு, உங்க மூச்சு திணறல விடுவித்தாரு, உங்க நுரையீரலை தொட்டு சுகமாக்கிட்டாரு. எவ்வளவு அற்புதம். சோர்ந்து போகாதே. இப்போ என் மகன் உங்களுக்காக ஒரு பல்லவியை பாடி உங்களுக்காக செபிக்க போறார். கர்த்தரால காப்பாற்றப்பட்ட பிள்ளைங்க, கர்த்தராலே சுகமான பிள்ளைங்க, கர்த்தரால விடுவிக்கப்பட்ட பிள்ளைங்க, இவங்களுக்காக வா மகனே வந்து. தனித்து நிற்கும் காலங்களில் தாங்குகின்ற, எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. கர்த்தர் சொல்கிறார், காப்பாற்றினவர்களுக்கும் இனிமேல் நீங்கள் காப்பாற்றப்படுவதற்கும் கர்த்தர் ஒரு பெரிய உங்க சரீரத்தை புதிதாக மாற்ற போகிறார். இருள் சூழ்ந்த நேரங்களில் அனைத்து ரட்சித்த ஒளி விளக்கு, நன்றி நன்றி ஏசையா, நன்றி என் அன்பு ஏசையா. நெஞ்சமெல்லாம் துதிக்குதையா, உம் அன்பை எண்ணி மகிழுதையா. நன்றி நன்றி ஏசையா, நன்றி என் அன்பு ஏசையா. நெஞ்சமெல்லாம் துதிக்குதையா, உம் அன்பை நீ மகிழுதையா. என்னை நடத்தி வந்தவர், என்றும் தூக்கி சுமந்தவர், தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்டவர். என்னை நடத்தி வந்தவர், என்றும் தூக்கி சுமந்தவர், தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்டவர். நினைத்து பார்க்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். நினைத்து பார்க்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அவர் கரத்தை பிடித்து நான் தொடர்ந்து செல்லுவேன். சொல்லுங்க இனியும், அவர் கரத்தை பிடித்து நான் தொடர்ந்து செல்லுவேன். குடும்பமா நன்றி நன்றி ஏசையா, நன்றி என் அன்பு ஏசையா. எங்க இருதயமெல்லாம் நெஞ்சமெல்லாம் துதிக்குதையா, உம்மை துதிக்க உம் அன்பை எண்ணி மகிழுதையா. நன்றி நன்றி ஏசையா, ஏசையா. நன்றி என் அன்பு. எங்க நெஞ்சமெல்லாம் நெஞ்சமெல்லாம் துதிக்குதையா. ஓயே உம் அன்பை எண்ணி மகிழுதையா.
கர்த்தர் நம்மை அப்படி ஜீவனை கொடுத்து காப்பாத்தி இருக்கிறார். இந்த 2வது அல்ல வந்துச்சுல்ல, அதோடைய முதல் பகுதியில ஷேக்கியான கூட்டங்கள் நடந்துட்டு இருந்தப்போ 4வது நாள் கூட்டம். 4வது நாள் கூட்டத்தப்போ எனக்கு ரொம்ப ஹை ஃபீவர் அன்னைக்கு. ஆனாலும் கூட்டத்துக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தோடனே அன்னைக்கு என்னுடைய தந்தை சொன்னாங்க, நீ போய் செக் பண்ணு அப்படின்னு. நான் போனேன். போய் செக் பண்ணும்போது எனக்கு எந்த சிம்டம்ஸும் இல்லை. ஆனால் போய் செக் பண்ணோன்னே கோவிட் பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் பயந்து போயிட்டாங்க ஊழியத்தில். என்னுடைய தந்தை ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. என்னடா இப்படி ஒரு சூழ்நிலை, இந்த 2வது அலைன்னு சொல்லவே படலை. ஆனால் அதோடைய ஆரம்பத்தில் தாக்கப்பட்டவன் நான். அப்படி தாக்கப்பட்டாலும் வீட்டில் இருக்க வேண்டாம், மருத்துவமனைக்கு அனுப்பிட்டாங்க. அங்கே 5 நாள் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தாங்க. வந்து என்னை ஆச்சரியமாக பார்த்தாங்க. என்ன தெரியுமா, உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ் கூட இல்லையே, ஒன்றுமே இல்லையா? அப்போ எனக்கு கோவம் வந்துச்சு. என்னையா இருக்கணும்னு நினைக்கிறியா? கர்த்தர் சொல்கிறாரு, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா. எனக்கு அந்த பக்குவம் அந்த நாட்கள் தேவைப்பட்டிருக்கு. ஏன் ஜனங்களை எப்படி தனிமையை அறிந்து கொள்ளணும், ஒதுக்கப்பட்டா எப்படி இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை காப்பாற்றி ஜீவனை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், எத்தனை அலை அடித்தாலும் நீ ஜெயிப்பாய். நீ ஜெயித்திருக்கிறாய். பெரிய அலைகள், கடன் பிரச்சனை, குடும்பத்துடைய சாபங்கள், உன் கணவனால வந்த பிரச்சனை, உன் பிள்ளைகளால வந்த பிரச்சனை, உன் மனைவினால வந்த பிரச்சனை, உன் உறவினர்களால பிரச்சனை, நீ நம்பினவர்களால வந்த பிரச்சனை, எத்தனையோ அலைய தாண்டின உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த வியாதியிலிருந்து எழும்பி ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுப்பார். பயப்படாதே கர்த்தருடைய ஜனமே, பயப்படாதே. காப்பாற்றின ஆண்டவருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு கூட இந்த கட்டுகள் உடைக்கிற விடுதலை நாள் ஜெபத்திற்கு கர்த்தர் மீண்டும் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் அது உனக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், உனக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு புதிய சுகம் எல்லாருக்கும் மேலாக இறங்கி வருகிறது. அவர் தப்பிக்க வைக்கிற தேவனா, பாடுகளிலிருந்து நம்மை தப்பி செல்ல வைக்கிற தேவனா. வழி உண்டு, தப்பி செல்ல வழி உண்டு. அது என் இயேசுவாலே. ஆண்டவரே, யாரெல்லாம் இங்க நின்று கொண்டிருக்கிறார்களோ, ஒருவேளை போஸ்ட் கோவிட் என்று அழைக்கப்படலாம், ஆனால் இன்றைக்கு என்னோடு கூட இங்க நிக்கிற அத்தனை பேரையும் நீங்க ஜீவனை காப்பாத்தி இருக்கீங்களே, இதே போல ஆங்காங்க எத்தனை பேரை நீங்க காப்பாற்றி இருக்கிறீங்களே, இதையெல்லாம் நாங்கள் ஜெயிக்க 2000 வருஷத்திற்கு முன்பாகவே நீர் சிலுவையில தொங்கி எப்பேற்பட்ட வியாதியும் ஜெயித்தீங்களே, அந்த அக்னியை நாங்கள் இப்பொழுது எடுத்துக்கொள்ளுகிறோம். ஃபயர் இயேசுவின் நாமத்தினாலே யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ அவர்கள் அத்தனை பேருக்கு மேலாக உயிர் தெழுந்து இயேசுவின் ரத்தம் இறங்கி வருகிறார். பெற்றுக்கொள் அந்த ரத்தம், பெற்றுக்கொள் அந்த மகிமை, பெற்றுக்கொள். கீழே அமர்ந்திருக்கிறவர்களும் கர்த்தர் சொல்லுகிறார், ஏதோ எனக்கு வரலங்கிறது இல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு வரக்கூடாது என்பதற்காக இயேசு ரத்தம் சிந்தினா. பயப்படாது, சோர்ந்து போகாது. நீ ஜெயிக்க பிறந்தவன். கர்த்தருடைய அர்த்தத்துடைய அற்புதத்திற்காகவே பிறந்தவன் நீ. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. என் ஜனங்களை நீர் அப்படி மீட்டெடுத்தபடினாலே, எங்களை நீர் காப்பாற்றுகிற தேவன், அப்படி நீர் காப்பாற்றி விட்டபடினாலே உமக்கு நன்றி. இனி என் ஜனங்கள் எப்படியும் பாதிக்கப்படக்கூடாது. அது எந்த காரியமாக இருந்தாலும் அது பனியை போல கரைந்து போயிடணும். மழையை போல பிரச்சனைகள் வந்தாலும், வியாதி வந்தாலும், பனியை போல ஒரே நிமிஷத்துல கரைந்து போக பண்ணுகிறவரே, நீர் கரைந்து போக பண்ணு. அதே நேரத்துல இன்னைக்கு அத்தனை பேருக்கும் ஒரு புதிய செல்ஸ், புதிய அணுக்கள், ஜீவ அணுக்கள், செத்து போன அணுக்கள் எல்லாம் புதிதாக, செத்து போன அணுக்கள், all dead cells are getting back to life again. எல்லா விதமான மரித்து போன அந்த செல் அவயவங்கள் எந்தெந்த பகுதியெல்லாம் போஸ்ட் கோவிட்னாலே பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, சிலருக்கு கோவிடுக்கு அப்புறம் இந்தந்த பிரச்சனைகள்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்றாங்க, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை சுகமாக்க போகிறேன், கம்ப்ளீட்டா சுகமாக்க போகிறேன், உன்னை புதிய கிரீச்சராய் மாற்றி இருக்கிறேன். ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள், உட்கார்ந்து கொள்ளுங்கள். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து கர்த்தர் நம்மை புதிதாக மாற்றி விட்டார். எல்லாரும் மாஸ்க் போட சொல்லு. மாஸ்க் போடாம உட்கார்ந்திருக்காங்க. மாஸ்க் கொண்டு வச்சிருக்கிறவங்க தயவு செய்து போட்டுருங்க, இல்லைன்னா நீங்க அலுவலகத்துக்கு கை தூக்குங்க, கொண்டு வருவாங்க. மாஸ்க் போடாம ஏன்ப்பா படியுமா, ஏன் மாஸ்க் போடாம உட்காந்துருக்கீங்க? அவங்க தான் கொண்டு போங்க மகளே, கொஞ்சம் மாஸ்க் கொண்டு போ. மாஸ்க் இல்லையா? வச்சிருக்காங்க.
போட்டுக்குங்க, உங்க நல்லதுக்கு தான். நீங்க தான் கிரவுட் பக்கத்துல இருக்கீங்கல்ல, அதனால போட்டு உட்காருங்க. கர்த்தர் நம்மை புதிய கிருபை நடத்துவார். சொல்லுங்க ஆமென் என்று சொல்லி. சுகப்படுத்தின தேவன் அவர், சுகமாக்கி மீண்டும் நம்மை விடுதலை நாள் ஜெபம். இந்த விடுதலை நாள் ஜெபம் எத்தனையோ வருடமா எத்தனையோ பேருக்கு சுகத்தையும் உயிரையும் ஜீவனையும் மீட்டு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு புதிய ஜீவன் எதுக்காகனா மற்றவர்களை நீங்க எழுப்புவதற்காக. கர்த்தர் இந்த பாடுகளுக்குள்ள நம்மளை அனுமதித்தது. இந்த நாட்கள்ல நம்ம போவது ஒருவேளை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கிற சந்ததி விதவிதமா பார்த்திருப்பாங்க, வேற விதமான வியாதிகளை பார்த்திருப்பாங்க. ஆனா இப்படி ஒரு லாக்டவுனை பார்த்திருக்க மாட்டாங்க. பள்ளி ஸ்கூல் எல்லாம் விடுமுறையா நடக்காம ஆன்லைன்ல ஏதோ குழப்பி போய் இருக்கிற இந்த சிச்சுவேஷன், இப்போ இதை கையாள தெரிஞ்சவங்க தான் பெரிய ஜெப வீரர்களாக மாற போறீங்க. அப்போ தான் அடுத்த ஜெனரேஷன் வந்து டெக்னாலஜியில் உலகத்தில் எல்லாம் பயங்கரம், அறிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த அறிவை காட்டிலும், உலகத்தினுடைய அறிவை காட்டிலும் என்னுடைய தேவனுடைய ஞானம் தான் நம்மை காப்பாற்றி இன்னும் நீங்களும் நானும் ஞானவான்களாக எழும்பி நிற்க போகிறோம். ஆமென் என்று சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஞானத்தை சாலமோன் கேட்டார். எனக்கு எதுவுமே வேண்டாம், உலகத்தில் எனக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் இருக்கிறது, நான் அதை சம்பாதித்து கொள்ளுவேன், என்னை தேடி எல்லாரும் வர நாட்கள் இருக்குது, அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் உங்களுடைய ஞானம் ஒன்று இருந்ததும் நான் உலகத்தையே ஜெயிக்க போகிறேன். ஆமே. இன்னைக்கு அந்த ஞானத்தை கர்த்தர்கிட்ட நீங்கள் கேட்க போகிறீங்க. அப்போ தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஞானத்தை கொடுப்பார். எவ்வளோ வயசானாலும் சரி, நமக்கு ஞான அறிவு தேவை, கர்த்தருடைய ஞானம் தேவை. உலகத்தினுடைய அறிவை ஞானம் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் கர்த்தர்கிட்ட இருந்து நம்ம இன்னைக்கு கேட்டு, ஊழியக்காரங்களுக்கு ஒரு விதமான ஞானம், சபை நடத்துகிறவங்களுக்கு ஒரு விதமான ஞானம், 5 வகையான ஊழியங்களுக்கும் 5 விதமான ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். அதான் இயேசுவின் அன்பின் ஊழியத்தில் 48,000 ஊழியக்காரங்க ஏன் எழும்பி இருக்கிறாங்க, ஆங்காங்க உலகத்தில் ஜொலிக்கிறாங்க. இங்கே அநேகர் ஜொலித்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் நினைக்கக்கூடாது எனக்கு இவ்வளவுதான் நான் வளர்ந்துருக்கேன். கர்த்தர் இவ்வளோ தூரம் உங்களை கொடுத்திருக்கு, நன்றி செலுத்தணும். சொல்லுங்க ஆமென் என்று சொல். இது இல்லைன்னா இதுக்கு மேலே அற்புதம் இல்லை. ஆனால் இதுக்கு மேலேயும் கர்த்தர் உங்களை அதிசயமாக நடத்துறதற்கு தான் கர்த்தர் உங்களை புதிய எந்திரமாக மாற்றி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் எல்லாரும் ஆயத்தமாய் காத்திருங்க. கர்த்தர் பெரிய அதிசயத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். பாட்டு பாடும். உன்னுடைய வருகைக்காக தான் காத்திருந்தார்கள். பாடு. கர்த்தரே ஆவியானவர் பாடலாமா? கர்த்தரே ஆவியானவர். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தரே ஆவியானவர், ஆவியில் அவரை வணங்குவோம். அப்ப சரீரத்தில் இல்லை, ஆவியில. சொல்லுங்க ஆமே. ஆவியானவர் ஆவியில தான் உணர முடியும். உலகத்தில் இருக்கவன் சரீரத்தில் இருப்பான், அதனால உணர முடியாது. இந்த வழியில் வந்தேன், காரை விட்டா 4 பேர் செவுத்துல டம்ளர் வச்சிருக்கான், பாட்டில் வச்சிருக்கான், தண்ணி வச்சிருக்கான், மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் சரீரத்திற்கு தேடிக்கிட்டு இருக்கான் நிம்மதியை, கிடைக்காது. அவனுக்கு ஆவியில உணர முடியாது, அபிஷேகத்தையே உணர முடியாது. கடைசி வரைக்கும் குடிச்சதுனால அவன் லிவர் கெட்டு போகும், இங்க கெட்டு போகும். இங்க ரிலாக்ஸ் பண்ணுங்கிறதுக்காக இங்க குடிக்கிறான் பாருங்களேன், அவன் வாழ்க்கையே ரிலாக்ஸேஷனை விட்டு வெளியே வந்துடும். அதான் உண்மை. அதுல ஒருத்தர் சொல்றான், டேய் இப்படி ஒரே நிமிஷத்துல நடக்கிற காரியம் ஜாஸ்தி மிக்ஸ் பண்ணிட்டான்னு ஒருத்தன் கீழே ஊத்துறான். இப்போ உலகத்துல மிக்சிங் நடக்குது, ஆனா நீங்களும் நான் ஆவியானவரோடு கலக்க போறோம். அதுதான் சந்தோஷம், இங்கதான் நிம்மதி. எனக்கு தெரியும், எத்தனையோ குடிகாரன்ல பார்த்திருக்கேன், விதவிதமா குடிச்சவன்ல பார்த்திருக்கேன். அவங்கிட்ட இல்லாத நிம்மதி கர்த்தர் ஏன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு? ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. ஏன்னா ஆவியில் அவரை வணங்கினாதான். கர்த்தரே ஆவியானவர், ஆவியில் அவரை வணங்குவோம். படுங்க. கர்த்தரே ஆவியானவர், ஆவியில் அவரை வணங்குவோம். மீண்டும் ஆவியானவர், சத்தமா. ஆவியில் அவரை அசைகிறேனும் ஆவியால், நிறைகிறேனும் மகிமையால். சத்தமா. அசைகிறேனும் ஆவியால், நிறைகிறேனும் மகிமையால். அசைகிறேனும் ஆவியால், நிறைகிறேனும் மகிமையால். அசைகிறேனும் ஆவியால், நிறைகிறேனும் மகிமையால். கர்த்தரின் ஆவி எங்கேயோ அங்கே அவரால் விடுதலை. பூமியின் மேலே அசைவாடினார், வெளிச்சமாக்கினார். சொல். கர்த்தரின் ஆவி எங்கேயோ அங்கே அவரால் விடுதலை. பூமியின் மேலே அசைவாடினார், பூமியை வெளிச்சமாக்கினார்.
கர்த்தரே ஆவியானவர், ஆவியில் அவரை வணங்குவோம். அசைகிறேனும் ஆவியா, நிறைகிறேனும் மகிமையா. கர்த்தரே ஆவியானவர், ஆவியில் அவரை வணங்குவோம். அசைகிறேனும் ஆவியா, நிறைகிறேனும் மகிமையா. அசைகிறேனும் ஆவியா, நிறைகிறேனும் மகிமையா. அசைகிறேனும் ஆவியா, நிறைகிறேனும் சேர்ந்தோ. அசைகிறேனும் ஆவியா, நிறைகிறேனும் மகிமையா. அசைகிறேனும் ஆவியா, நிறைகிறேனும் மகிமையா. கர்த்தரின் ஆவி எங்கேயோ அங்கே. வயர் வால்யூம் கொஞ்சம் குறைச்சது. இந்நாள் பூமியை வெளிச்சமாக்கினார். கர்த்தரின் ஆவி எங்கேயோ அங்கே அவரால் விடுதலை. பூமி மேலே அசைவார், பூமியை வெளிச்சமாக்கினார். ஜீவனும் சுவாசமும் உயிரெல்லாம் அவர்தான். சிந்தையும் தியானமும் ஏக்கமும் அவர்தான். சொல்லுங்க. ஜீவனும் சுவாசமும் உயிரெல்லாம் அவர்தான். சிந்தையும் தியானமும் ஏக்கமும் அவர்தான். என்னையே மறந்தேன், உம்மையே கவர்ந்தேன். நெஞ்சத்தில் உம்மை சொந்தமாய் அடைந்தேன். மகிமையின் மேகமும் என்னையே நடத்துதே. உங்க சமூகம் மூடுதே, இதயம் உங்களை பாடுதே. உங்க சமூகம் மூடுதே, இதயம் உங்களை பாடுதே. உங்க சமூகம் மூடுதே, இதயம் உங்களை பாடுதே. கர்த்தருடைய ஆவி எங்க உண்டு அங்கே. அப்ப கர்த்தருடைய ஆவி இங்கே உண்டு. இங்கதான் விடுதலை. அந்த விடுதலை உணர்ந்தவங்களா நீங்களும் நானும் பாடணும். சொல்லுங்க ஆமே. கர்த்தரின் ஆவி எங்கேயோ அங்கே அவரால் விடுதலை. பூமியின் மேலே அசைவாடினார், பூமியை வெளிச்சமாக்கினார். கர்த்தரின் ஆவி எங்கேயோ அங்கே அவரால் விடுதலை. பூமியின் மேலே அசைவாடினார், பூமியை வெளிச்சமாக்கினார். கர்த்தரே ஆவியானவர், ஆவியில் அவரை வணங்குவோம். அசைகிறேனும் ஆவியா, நிறைகிறேனும். நீங்க சிரிச்சுட்டு பாடுறீங்களா சிரிக்காம பாடுறீங்களான்னு மாஸ்க் போடாட்டியும் நான் போட்டாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். உங்க கண்ணே காட்டி கொடுத்துரும். தெரியுமா உங்களுக்கு? உங்க கண்ணுலயே உங்க சோகம் தெரியும். அப்படியே எல்லாத்தையும் நினைச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கூடாது. நல்லா சிரிப்பு உங்க கண்ணில் பிரைட்டா தெரியணும். நல்லா சிரிங்க. யாராவது சைனாலேருந்து வந்திருக்கீங்களா? சைனாலங்களில் அவங்க கண் இப்படி ஒரே லைன் மாதிரி தான் இருக்கும். அவன் சிரிக்கிறானா, அழுகிறானா, பார்க்குறானா, பார்க்கலையா, கண்ணை மூடிருக்கானா, ஒன்றுமே தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? ஒரு நாள் என் மனைவியை கூட்டிகிட்டு போயிருந்தேன் ஹாங்காங்க்கு. அங்கே கொஞ்சம் பேர் கூட ஃபோட்டோ எடுத்து அப்படி நெட்டில் ஏற்றுறோன்னு பாதி பேர் கேட்டாங்க, ஓ உங்கள் மனைவி அப்படின்னு. இல்லைங்க, அவங்களுக்கு பொதுவாகவே கண் சின்னது தான் அப்படின்னு சொன்னேன். அது நீங்கள் வந்து பார்க்குறவங்கெல்லாம் அப்படியே இருக்கக்கூடாது. நல்லா சிரித்து பிரைட்டாக நல்லா கண்ணை திறந்து என்னோட சேர்ந்து பாடுங்க. அடுத்த சரணம் போடு. பர்வதம் நோக்கியே. எத்தனை பேர் பர்வதத்தை பார்க்க போறீங்க? குறுகிய கண்ணில் இல்லை, நல்ல பர்வதம் நோக்கியே கண்களும் பார்க்குதே. ஒத்தாசை வருவதை ஆவியும் உணருதே. பர்வதம் நோக்கியே கண்களும் பார்க்குதே. ஒத்தாசை வருவதை ஆவியும் உணருதே. உள்ளத்தின் ஆழத்தில் ஏதேதோ நடக்குதே. இயேசுவே இயேசுவே என்னையே மறக்கிறேன். மகிமையின் மேகமும் என்னையே நடத்துதே. சத்தமா. அக்கினி ஸ்தம்பமும் என்னையே காக்குதே. சொல்லுங்க. மகிமையின் மேகமும் என்னையே நடத்துதே. அக்கினி ஸ்தம்பமும் என்னையே. சத்தமா சொல்லுங்க. மகிமை. மகிமையின் மேகமும் என்னையே நடத்துதே. அக்கினி ஸ்தம்பமும் என்னையே காக்குதே. கர்த்தரின் ஆவி எங்கேயோ அங்கே அவரால் விடுதலை. பூமியின் மேலே அசைவாடினார், பூமியை வெளிச்சம். சந்தோஷமா. கர்த்தரின் ஆவி எங்கேயோ அங்கே அவரால் விடுதலை. பூமியின் மேலே அசை
தாண்டினார், பூமியை வெளிச்சமாக்கினார். கர்த்தரே ஆவியானவர், ஆவியில் அவரை வணங்குவோம். அசைகிறேனும் ஆவியார், நிறைகிறேனும் சேர்ந்த. கர்த்தரே ஆவியானவர், ஆவியில் அவரை வணங்குவோம். அசைகிறேனும் ஆவியார், நிறைகிறேனும் மகிமையார். அசைகிறேனும் ஆவியார், நிறைகிறேனும் மகிமையார். அசைகிறேனும் ஆவியார், நிறைகிறேனும் மகிமையார். சந்தோஷமா அசைகிறேனும் ஆவியார், நிறைகிறேனும் அசைகிறேனும் ஆவியார், நிறைகிறேனும். கருவையும் கண்டீரே, கரத்தால சுமந்தீரே, கண்ணை போல என்னையும் காத்தீரே. பாடுங்க. கருவையும் கண்டீரே, கரத்தால சுமந்தீரே, கண்மணி போல என்னையும் காத்தீரே. வேண்டும். கருவையும் ஒரே லைன் தான் சொல்லி கொடுப்பேன். பாதி பேருக்கு கோவிட் வந்துட்டு போகுதோ இல்லையோ, மூளையே வீட்டில இருந்து மழுங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த 4 ரூம்குள்ளேயே சுத்தி 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 மனப்பாட சக்தி போயிருச்சு, ஞாபக சக்தி போயிடுச்சு, என்னை காணுமே. எல்லாம் இப்ப வெளியே வரணும். அதுக்கு தான் இந்த விடுதலை நாள் ஜெபம். சொல்லுங்க ஆமென். அப்படியே இங்க வந்து மகிமையை மாத்திரம் வந்துட்டு போக முடியாது. கொஞ்சம் ஞானம் இல்லைன்னா கொஞ்சம் அப்படி கொட்டி ஏத்தி தான் அனுப்புவேன். சொல்லுங்க ஆமென்னு சொல்லி சொல்லுங்க. மனப்பாட சக்தி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், எபிலிட்டியை கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க. கருவையும் கருவையும் கண்டீரே, கரத்தாலே சுமந்தீரே, கரத்தாலே சுமந்தீரே, கண்மணி போல என்னையும் காத்தீரே. கருவையும் கண்டீரே, கரத்தாலே சுமந்தீரே, கண்மணி போல என்னையும் காத்தீரே. மீண்டும். கருவையும் கண்டீரே, கரத்தாலே சுமந்தீரே, கண்மணி போல என்னையும் காத்தீரே. என்றுமே நீங்கதான், எல்லாமே நீங்கதான், என்றுமே நீங்கதான். அவரை மாத்திரம்தான். பக்கத்துல இருந்தாலும் ஏசப்பாதான்னு சொல்லி பாடி பாருங்க, அங்கதான் அற்புதம் நடக்கும். சொல்லுங்க சொல்லுங்க. என்றுமே நீங்கதான், எல்லாமே நீ. இயேசு மட்டும், இயேசு மட்டும் போதுமே, 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 இயேசு மட்டும் போதுமே. கர்த்தரின் ஆவி எங்கேயோ அங்கே அவரா. இப்பொழுதே ஆவியில கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். எல்லாரும் கர்த்தருடைய ஆவி அன்னைக்கு மேல் வீட்டு அறையில இறங்கின அந்த ஆவி இப்ப நமக்கு மேலா அக்கினி நாவுகளா. ஓ ஓ ஓ ஓ ஓ கர்த்தரின் ஆவி எங்கேயோ அங்கே அவரால் கர்த்தரின் ஆவி. புதிய பாஷைகள் தோன்றுகிறார். ஆங்காங்கே கர்த்தர் இறங்கி வருகிறார். கேளுங்க கேளுங்க. அடக்காது. பரிசுத்த ஆவியானவர் அடக்காதீங்க. நிரப்புகிறார். ஊழியக்காரனை நிரப்புகிறார். நான் பாடணும், அவங்க பாடணும். மாட்ட கேட்கல. ஊழியக்காரங்களை கர்த்தர் நிரப்புகிறார். பாடுங்க பாடுங்க. கர்த்தரின் ஆவி. ஓ மகிமை 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 மகிமை. கர்த்தரின் ஆவி இப்ப இங்க இங்க. ஓ மகத்துவங்களை பேசுகிற ஆவி, மகத்துவங்களை பேசுகிற. இனி உங்க பிரசங்கம் மாற போகுது, அந்த ஸ்டைலே மாற போகுது. இனி எப்படி ஆவியானவரை உங்க சபையில கொண்டு வரணுங்கிற ஸ்டைலே மாற போகுது. ஓ ரபா ரபா ரபா. பாகாலு காத்துக்கிட்டு இருந்தாங்களா? அவங்க ஸ்டைல்ல ஆடுனாங்க, பாடுனாங்க, அக்கினி கொண்டு வர்றதுக்கு காத்திருந்தாங்க, வரல. எலியாவுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. அது உன் ஆடை அலங்காரத்துல அல்ல, அது உன் ஜப அலங்காரத்துல, அது உன்னுடைய துதி அலங்காரத்துல. சிலர் ஆலயத்தை அழகுபடுத்திடுவாங்க, ஆனா அதுக்குள்ளர அக்னி இருக்காது. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்க வீடு எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல அக்னி இறங்கி வர போகுது. கர்த்தர் செப்பனிட போகிறார். He's going to repair your place. உங்க வீட்டை கர்த்தர் ரிப்பேர் பண்ண போறாரு. ரெனோவேஷன் உருவாக போகுது. ஆவியில ரெனோவேஷன் நடக்கிறது. இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார், உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு ரெனோவேஷன் உருவாகிறது.
உங்களுடைய ஜெபத்துல ஒரு ரெனோவேஷன் உருவாகிறது. உங்க ஜெப ஸ்டைல் ரெனோவேஷன். இதுவரைக்கும் நீ பாஷையே பேசல, இதுவரைக்கும் நீ அக்னியில ஜெபிக்கல, அபிஷேகத்துல ஜெபிக்கலன்னா இன்னைக்கு அந்த ரெனோவேஷன் உருவாகுது. இனி அதே பழைய கதவை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. கர்த்தர் சொல்றார், நான் புதிய கதவுகளை உனக்காக உருவாக்க போறேன், அந்த கதவுகளை திறக்க போறேன். இனி அதே வீட்டுக்குள்ளாக அப்படியே பழசா இருக்க முடியாது, பாலடைஞ்சு இருக்க முடியாது. உன் ஜெப ஆவி பாலடைஞ்சு இருக்க முடியாது, உன் சபை பாலடைஞ்சு இருக்க முடியாது, உன் ஜெப வீடு பாலடைஞ்சு இருக்க முடியாது, உன்னுடைய இருதயம் பாலடைஞ்சு இருக்க முடியாது. அதுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது வருகிறார். உன் பரிசுத்த ஆவியானுடைய மகிமை ரெனோவேஷன் உருவாகிறது. இன்றைக்கு அந்த அபிஷேகம் கட்டுகள் உடையும். அப்பதான் உன் மூலமா மத்தவங்களுக்கு அற்புதம் நடக்கும். அப்பதான் உன் சந்ததிக்கு அற்புதம் நடக்கும். ரிபா ஹபா தாடா லரபோ. நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பு. கர்த்தர் சொல்றாரு, உனக்குள்ள இருக்கு. நீ தாயின் கர்ப்பத்துல உருவாகும் போதே அபிஷேகத்துல நீ பெற்றெடுத்த. இப்ப கர்த்தர் சொல்றாரு, அந்த அபிஷேகம் மீண்டும் உனக்குள்ளாக பாய அந்த அபிஷேகம். கர்த்தரின் ஆவி இங்கே உண்டு, இங்கே விடுதலை உண்டு. கர்த்தரின் ஆவி இங்கே உண்டு, இங்கே விடுதலை உண்டு. ஓ ரிபா ஹபா. உன் ஆவியில மாம்சத்துல ஜெபிச்சினா கடைசி வரைக்கும் புரியாது. ஆனா ஆவியில மாறு. கொஞ்சம் ஆண்டவருக்கு இடம் கொடு. ஓ ரபா ஹதா டலா ரபா. உலகத்துல சொத்து கொடுக்காத ஒரு சந்தோஷத்தை அபிஷேகம் கொடுக்கும். அபிஷேகம் கொடுக்கும். எனக்கு தெரியும், அபிஷேகம் கொடுக்கும். ஓ ரஹபா டலா லரபோ ஷிகாதா ரியா. ஓ மகிமை மகிமை, தேவனுடைய மகிமை புறப்பட்டு வருகிறது. அற்பமா ஆரம்ப நாளை அசட்டை பண்ணலாமா? கர்த்தர் நமக்காய் நினைவும் தீமையாகுமா? சிறியவன் ஒரு நாளில் தேசமாக பெருகிடுவான். எண்ணிய முடியாத நட்சத்திரம் போல் பெருகிடுவான். ஆலைகள் எல்லாம் அழிந்தோடும், புழுக்கள் பச்சித்து நாட்களும் மாறும். கர்த்தர் செய்ய நினைத்ததை தடுத்திட முடியாதே. இழந்தது திரும்ப வந்திடுமே, 2 மடங்காய் சேர்ந்திடுமே. முந்தின நிலைமை மாறிடுமே, பிந்தின நிலைமை அதிசயமே. இழந்தது திரும்ப வந்திடுமே, 2 மடங்காய் சேர்ந்திடுமே. முந்தின நிலைமை மாறிடுமே, பிந்தின நிலைமை அதிசயமே. உங்க பாட்டுடைய ஸ்டைல் கூட மாற போகுது. கர்த்தர் இப்பவே நிரப்புவேன்னு சொல்றாரு. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. இருக்கிற இடத்துல கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு புழுக்கள் பச்சித்த நாட்கள், ஆலைகள் எல்லாம் மீண்டும் திராட்சரசம். உங்க கம்பெனி மீண்டும் புதிதாக மாறுகிறது. உங்க தொழில், உங்க கடை, அந்த கடைக்குள்ள இருக்கிற வியாபாரம் பண்ணுகிற பொருட்கள், உங்க ஞானம், உங்க டெய்லரிங் மிஷின் மீண்டும் புதிதடைகிறது. உங்களுக்கு புதிய ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். புதிய ஆர்டர் புறப்பட்டு வருகிறார். புதிய ஆர்டர், உங்க வேலையில புதிய ஆர்டர். ஒருவேளை பிபிஓலையோ கால் சென்டர்லயோ வேலை செய்யற உங்களுக்கு, நீங்க எந்த ஐடி கம்பெனில வேலை செய்றீங்களோ, எந்த கால்ஸ் எடுக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்குன்னு சிலரை அப்படியே சாங்ஷன் பண்ணுகிறார். உங்களுக்கு ஓகே பண்ணுகிறார். நீங்க கேட்கிறவங்களுக்கு அந்த பிசினஸ் நடக்க போகிறது. யாருக்கெல்லாம் மார்க்கெட் பண்றீங்களோ அந்த இடத்துல அவங்களுக்கு ஓகேன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார். இப்பவே நிரப்பப்படுகிறது. உங்க கூடைகள் நிரப்பப்படுகிறது. 12 மாதமும் 12 விதமான அந்த விருட்சங்கள் புறப்பட்டு வருகிறது. உங்க கூடைகள் நிரம்புகிறது. 12வது மாதம் அந்த கூடைகள் நிரப்பப்படுவதற்கு முன்பாக இப்ப இந்த 7வது மாதம் ஒரு பரிபூர்ணமா உன் கூட நிரம்பி வழிய போகிறது. உன் பாக்கெட் நிரம்பி வழிய போகிறது. நீ எடுக்க முடியாத அளவுக்கு ஆர்டர் உனக்கு கையில கர்த்தர் கொடுக்க போறாரு. விசுவாசத்தோடு அடுத்த முறை இங்க வரும்போது வெற்றியோடு கூட, சாட்சியோடு கூட மீண்டும் புறப்பட்டு வரதான் போறேன். எந்த இடத்துல தடையோ அது மாறி உடைக்கப்பட்டு புறப்பட்டு வரதான் போறேன். கர்த்தர் சொல்றாரு, நீ கிளம்பும் போதே பிசாசு பயந்தான். இந்த மாசம் இவன் கட்டு உடைய போகுதுன்னு மந்திரவாதிகள் பயந்தாங்க. இப்பவே கர்த்தர் சொல்றாரு, யாரெல்லாம் நீ இல்லாம போவேன்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாடி உன் கட்டு உடைஞ்சு, உன் சாபம் மறைஞ்சு, நீ ஜெயித்து எழும்புவத எல்லாருடைய கண்கள் பார்க்கும். இப்பவே அந்த அபிஷேக ஜபமாய் வருகிறது. நாங்க அப்படி ஜெபிக்க கர்த்தர் சொல்லுகிறார், உன் வீட்டுக்குள்ளாக ஒரு புதிய ரெனோவேஷன் உருவாகிறது. எல்லாம் உன் கிச்சனுக்குள்ள ஒரு புதிய அற்புதம் நடக்கிறது. தரிசன கண்கள் திறக்கப்பட்டு பார்.
பார், அற்புதத்தை பார், உன் தரிசன கண்கள்ல பார். Look into the through the eyes of the Holy Spirit. பரிசுத்த ஆவியாருடைய கண்கள் மூலமாய் பார். உன்னுடைய கண்கள் அல்ல, பரிசுத்த ஆவியாருடைய கண்கள் மூலமாய். Through the eyes of the Holy Spirit. உராஷகதியா கர்த்தர் அப்படியே செய்ய போறார். அவர் நமக்கு அதிசயத்தை செய்வார். கர்த்தர் நல்லவர். God is a good God. என்று உங்களுக்கு சொன்னேன். Today I told you ஒரு புது காரியம் தோன்றும். a new thing will happen for you. உங்கள் பாடுகளை மறக்கடிக்கிற ஒரு நேரம். Oh, this is the time that all your problems இயேசு என்கிற நாமத்தினாலே, in the name of Jesus, கேட்கிறதெல்லாம் உண்டாகும். whatever you ask will happen to you. ஆமென். Amen. உங்கள் கரங்களிலே இப்பொழுது காணிக்கைகளை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பி. Now take the offering in your hands and start உங்களுக்கு praising தெரியுமா, God. இயேசு என்கிற நாமத்தினாலே உன் கையிலே பெருக்கம் உண்டாகும் என்று? Do you know something with the name of Jesus there'll be an expansion நீ படைக்க போற காணிக்கை கூட இயேசு என்கிற நாமத்தினாலே ஸ்தோத்திரம் பண்ணி, and even the offering which you're going to lend to give it to God, you have to give it praisingly. ஆண்டவரே, நான் படைக்க வந்திருக்கிறேன். Lord, I've come here to give. என் இருதயத்தை உமக்கு படைக்க வந்திருக்கிறேன். Lord, I want to surrender my hearts to you. அதற்கு அடையாளமாக and this is the sign. எனக்கு உண்டானவைகளிலே ஒரு பங்கை எடுத்து வந்திருக்கிறேன். Whatever I have, I've brought something for you. உங்களிலே யாராவது someone among you இங்கு கொடுக்கப்படுகிற ஆகாரத்திற்காக கொடுக்க வேண்டுமானால் பாஸ்டர் மோகனை போய் பாருங்கள். someone among you, if you want to give donate for the food, you can go and meet Pastor Mohan. சில some of ஆகாரத்திற்காக பொருத்தனை எடுத்து வந்திருக்கிறீர்கள். some of you have taken a covenant for food. சில some of you இந்த இடத்துக்கு கொடுக்க வேண்டிய ரெண்ட் காரியங்களை பொருத்தனை எடுத்து வந்திருக்கிறீர்கள். some of you have taken a covenant to even bear the rent of this place. அதையும் பாஸ்டர் மோகன் இடத்துல கொடுத்து நீங்க ரிசிப்ட் வாங்கி கொள்ளலாம். and even you can give the offering and take a receipt. அந்த ரிசிப்ட் வாங்கி கொண்டு வரும்போது நான் உங்களுக்காக கூட்டத்தின் முடிவிலே You ஜெபிப்பேன். can take the receipt and finally I will pray for you along with the receipt. இப்பொழுது பொதுவான காணிக்கை. Now it's general offering இயேசு time. என்கிற நாமத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பி. Just keep thinking about the name of Jesus and ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பி. start praising அது Jesus. பெருகும். And it will increase. அது பெருகும். It will increase. ஊழியத்திற்காக விதைக்க வந்திருக்கிறீர். You have come here to sow for சொல், இயேசுவே, Jesus. நான் ஊழியத்திற்காக விதைக்க வந்திருக்கிறேன். Lord, I have come here to serve for the ministry. ஊழியத்தின் பெருக்கத்திற்காக விதைக்க Lord, I வந்திருக்கிறேன். am here to sow for the expansion. ஊழியத்தை தாங்க வந்திருக்கிறேன். Lord, I have come here to uphold the ministry. அன்பின் தேவனே, Loving என் Father, ஜனங்களுடைய கரங்களில் இருக்கக்கூடிய காணிக்கைகளை ஆசீர்வதியும். bless the offering of my people. அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணி படைக்கும் பொழுது When they praise and அது give you, பெருகட்டும். let it increase. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். Bless your people. கொடா கொடியாய் ஆசீர்வதியும். Bless your people in many fold. இயேசுவின் நாமத்தினாலே. In the name of Jesus. ஆமென். Amen. இப்பொழுது பாட பாட நீங்கள் படைக்க ஆரம்பிக்கலாம். கர்த்தர் உங்களை தொடுகிறவர். ஆமென். சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ, தீங்கை மாற்றாமல் இருப்பாரோ. சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ, தீங்கை மாற்றாமல் இருப்பாரோ. மனமாற கர்த்தர் மனிதன் அல்ல. ஆமென். திகையாதே, கர்த்தர் உயர்த்திடுவார். மனமாற கர்த்தர் மனிதன் அல்ல. திகையாதே, கர்த்தர் உயர்த்திடுவார். இழந்தது திரும்ப வந்திடுமே, இரண்டு மடங்காய் சேர்ந்திடுமே. முந்தின நிலைமை மாறிடுமே, பிந்தின நிலைமை அதிசயமே. இழந்தது திரும்ப வந்திடுமே, இரண்டு மடங்காய் சேர்ந்திடுமே. முந்தின நிலைமை மாறிடுமே, பிந்தின நிலைமை அதிசயமே. அற்பமான ஆரம்ப நாளை அசட்டை பண்ணலாமா? கர்த்தர் நமக்காய் நினைத்த நினைவு தீமையாகுமா?
சிறியவன் ஒரு நாளில் தேசமாக பெருகிடுவான். எண்ணிய முடியாத நட்சத்திரம் போல் பெருகிடுவான். நாளைகள் எல்லாம் வழிந்தோடும், புழுக்கள் பட்சித்த நாட்களும் மாறும். கர்த்தர் செய்ய நினைத்ததை தடுத்திட முடியாதே. இழந்தது திரும்ப வந்திடுமே, 2 மடங்காய் சேர்ந்திடுமே. முந்தின நிலைமை மாறிடுமே, பிந்தின நிலைமை அதிசயமே. இழந்தது திரும்ப வந்திடுமே, 2 மடங்காய் சேர்ந்திடுமே. முந்தின நிலைமை மாறிடுமே, பிந்தின நிலைமை. யோவான் 14வது அதிகாரம் John chapter 14, 13-14 13 and 14 மீண்டும் verses. எல்லாரும் படிப்போம். Let everyone read. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ Whatever you ask in my name, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக for the Son of God to be glorified, அதை செய்வேன். I will do that. அதை நான் செய்வேன். I will do it என் நாமத்தினாலே in my name. நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன். And whatsoever ye shall ask in my name, that will I do. நான் உங்களுக்கு சொன்னேன், Today I told you, இயேசுவின் நாமத்தினாலே in the name of Jesus, வியாதியே போ என்று போகும். if you command a disease that it should flee, it will flee. அந்தகாரங்களை அழிக்கிற ஒரு நாமம் இயேசுவின் நாமம். The name of Jesus has a power to destroy. நீ பயன்படுத்தவில்லை. You have not used it. அநேக இடங்களில் நீ சொன்னாய், You said in many places. அநேக இடங்களுக்கு நீ ஓடினாய். Ran to many places. மருந்தை நோக்கி பார்த்தாய், You looked at to the இந்த medicine. மருந்து அந்த மருந்து இந்த மருந்து என்று சொன்னாய். You looked at to different medicines and you even named it. கணவனை அழைத்தாய், You called your husband. மனைவியை You அழைத்தாய், called your wife. தகப்பனை You அழைத்தாய், called your father. தாயை You அழைத்தாய். called your mother. திக்கற்றவர்களைப் போல காணப்பட்டாய். Sometimes you have nothing to do. ஆனால் உன்னை படைத்த இயேசு தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து போனாய். You even forgot that God, Jesus, He created you. இப்பொழுது கேள், Today you ask. இயேசு என்கிற நாமத்தை சொல்லி கேள். Call unto His name, Jesus. இதுவரை நீ and ask. மறந்த அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லி கேள். You call unto the name of Jesus which you have forgotten before. உலகத்தில் 1000 நாமங்களை நீ சொன்னாய். You have proclaimed and pronounced many 1000 names. பேருடைய நாமத்தை சொன்னாய். Even you pronounced many names of the ஏன் world. நீ இயேசுவின் நாமத்தை சொல்லவில்லை? Why haven't you called the name of உன்னை Jesus? படைத்த தேவனை நீ நினைக்கிறாயா? Do you think about the God who created you? அந்த காலத்துல ஒரு கதை சொல்லுவாங்க. Those days they used to say a story. ஆதாமை கர்த்தர் படைத்தார். God created Adam. அங்க தேவன் படைக்கும் பொழுது எல்லாம் 2 படைத்தார். When God created, ஆண் பெண் ஆண் பெண் அடிச்சு. when God created, He made everything as a pair. ஒருவேளை அந்த ஆதாம் அப்படி பார்த்திருப்பானா? Maybe Adam would look ஆனா forward. தனக்கு ஒரு துணை இல்லையே என்று தேடினானாம். He was searching that he didn't have a company. கர்த்தர் வந்தார். God came. ஆதாம் Adam, ஆதாம் வாங்க, come here. உனக்கு துணை தேடுகிறாய் அல்லவா? Are you searching for a partner? ஆனால் நீ But you, ஒரு தியாகம் செய்தால் உனக்கு துணை கிடைக்கும். if you sacrifice, then you shall get உனக்கு a ஒரு நீ partner. தியாகம் செய்தால் If you sacrifice, உனக்கு கிடைக்கும். you will receive it. என்ன செய்ய வேண்டும்? He was wondering, what should I do? உன்னுடைய எலும்பில ஒன்றை தா. You have to give one of your bone. உன்னுடைய எலும்பில ஒன்றை எனக்கு தா. You have to give one of your bone to me. அப்பதான் உனக்கு துணையை நான் உண்டு பண்ணுவேன். Only then I can create a partner for you. அது நிச்சயமா அப்படிதான் இருந்திருக்கும். ஆண்டவர் அப்படிதான் பழகுனாரு. Obviously, God would have been a friend of Adam. அது போடலையே நினைக்காத. Don't think it's not written. ஆண்டவர் ஆதாமுக்கு தன் ஜீவ சுவாசத்தை வைத்தார். God has kept a life-giving breath into Adam. ஆதாம் விளங்கி கொண்டானா. Adam was able to understand. ஈசாக்கு அப்பா ஆபிரகாமை பார்த்து, Isaac, he looked at his father Abraham. பலிக்கு ஆடு இருக்கிறது, Oh, there is a goat. விறகு இருக்கிறது, But there's a கத்தி இருக்கிறது, there's even a knife. நெருப்பு இருக்கிறது, There's even a fire. பலி இல்லையே. But there is no sacrifice. அப்போ ஆபிரகாம் சொன்னாரா, So Abraham said, வா ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். come, let's see. Let God. அதுலயே ஈசாக்கு புரிந்திருக்கணுமா? So Isaac should have understood that there's going to be a supernatural ஆதாம் miracle. புரிஞ்சிட்டான். Adam was able to understand. ஓஹோ,
யாங்கிட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் கேட்கிறாரு. God is asking something from me. என்னவா இருக்கும்? What would have been? என்னவா இருக்கும்? What that would have been? ஓ எலும்பு ஒண்ணு கொடு. Give me one of your bone. அப்பதான் ஆதாம், So Adam, எனக்கு ஒரு துணை வேணும், oh, I need a partner. என்கிட்ட எலும்பு எடுத்துக்குங்க. You can take my bone. பார்த்தார் கர்த்தர், So God saw. நித்திரை அடைய வைத்து He made him give ஒரு him a எலும்பை sleep. எடுத்துட்டார். He took one of his rib bones. ஏவாளை உருவாக்கிட்டாரு. He created Eve. இப்ப இவன் எழுந்தான், Now he stood up. அங்க ஒரு மனுஷி There was a woman. தொட்டு பார்த்திருப்பான். He would have touched himself. ஒரு எலும்பு போயிருச்சு. Oh, one of my bone is missing. சஸ்பென்ஸா நடந்துருச்சு. Some suspense have happened. அப்பதான் ஆதாம் சொன்னா, So Adam நீ said, என்னுடைய எலும்பின் எலும்பு, you are my bone and bone. என்னுடைய ரத்தத்தின் ரத்தம், You are my blood and blood. என் மாம்சத்தின் You are மாம்சம், my flesh and flesh. மனுஷி என்று அழைக்கப்படும். And you will be called woman. எல்லாவற்றுக்கும் ஆதாம் பேர் வைத்தான். Adam was able to give a name for everything. ஆனால் கர்த்தருக்கு என்ன பேரை சொல்லணும்? But what should I call God? உங்களுக்கு தெரியுமா? Do you know ஆண்டவர் something? தான் ஆதாம பார்த்து, God looked at நீ Adam. பேர் வை. You go name it. எல்லாத்துக்கும் பேர் வைத்தான். He named everything. எல்லாத்துக்கும் பேர் வைத்தான். He was able to name everything. பேர் வச்சவன், He said, the ஆண்டவரே, name, God, உம்முடைய பேர் என்ன what is your name? கேட்டானா? Did he ask? அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, He understood. அவர் கர்த்தர், He is the Lord. படைத்த தேவன். He is a God of creation. படைத்த தேவனுக்கு பேர் வைக்க தெரியுமா உனக்கு? Do you know how to name the God who God of மனுஷனுக்கு creation? நீ பேர் வைத்தா. You have given name to உனக்கிலிருந்து man. புறப்பட்ட உன் ஜீவன் உன் பிள்ளைகளுக்கு நீ பேர் வைத்தா. You are naming children who you have given birth. உன் கணவனுக்கு கூட பட்ட பேர் வச்சிருவ. Sometimes even you will call your husband with your own கணவனுக்கு style பட்ட name. பேர் வச்சவங்க இங்க இருக்கீங்களா பார்க்கலாம்? Is there anyone who have given pet name for your husband? வச்சீங்களா? கணவனுக்கு பட்ட பேர் வச்சவங்க. Is anyone among you who's given pet name for your husband? எல்லாரும் வச்சிருப்பாங்க போல இருக்கு. அதான் அமைதியா உட்கார்ந்து. வச்சாங்களா? உன்னுடைய மனைவிக்கு நீக்கான பேர் வச்சிருப்ப போல் இருக்கு, சீனா கண்ணு ஜப்பான் கண்ணுன்னு. சில நேரம் Sometimes அப்படி கண்ணு பேர் வச்சிருவாங்க. we will give a pet name for our partners. என்கிட்ட ஒரு அம்மா ஜெபிக்க வந்துச்சு. One day one lady came to me for எங்கம்மா prayer. வீட்டுக்காரரு? I asked, where's your husband? அதுவா? That அது அங்க நிக்குது. that is standing there. நான் உள்ள கண்ணாடி ரூம்ல அவரு பார்க்கறேன், அது நிக்குது. So I was in a closed windowed glass place, so he was standing there. நான் கொஞ்சம் மனசுல சிரிப்பு அடக்கிட்டு, So I controlled my laugh there. போய் அதை கூட்டுவாமா, I said, go bring that. அதை கூட்டுவாமா அப்படின்னு உடனே I said, go bring that. அந்த அம்மா ஆவேசத்துல போகுது. So she was walking out. நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். I was waiting. இந்த கதவை லேசா திறந்துச்சு பாரு. She opened the door a little bit. வா. She called, hey, come. அப்படிதான் கூப்பிடுச்சு. That's how she ஓ called. அப்ப ரியலா அதுதான். And then finally I understood that only. உள்ள வந்தா, And they came inside. என்ன உங்க மனைவி புருஷன் அப்படி கூப்பிட்டமா? I asked her, how did you call your husband? அது பண்ற விதத்தை பாருங்களேன். You see what it is doing, brother. அப்படி கைய காட்டுச்சு. She showed the hand. கோபம் வந்துட்டா இது என் நகத்தை கடிச்சு இழுக்குது. She was telling when this gets angry, this bites my nails and pulling it out. அப்ப நான் பார்த்தேன், ஓ அப்ப அதுதான். Then finally I understood that only. அதான் அது இதுன்னு கூப்பிடுறியா? And that is why you call it as this and that. அவன் சொல்றான், He was telling, நான் ஏன் இப்படி செய்யறேன் தெரியுங்களா? do you know why I do that? இவ என்ன This lady, படாத டார்ச்சர் கொடுக்கறா. she is giving me so much of torture. நான் சொன்னேன், டார்ச்சர் கொடுக்கிற நேரத்துல I told when the time of giving torture, நீ உன் நகத்தை பிடிச்சி கிடிக்க வேண்டியதானையா? you go bite your nails, man. Why you biting her? அடுத்தவன் நகனா உனக்கு அப்படி இதாயிடுச்சா? So if it's others nails, you take it for granted. சிலரு Sometimes அடுத்தவனை அடிக்கிறது, to hit somebody, மனைவியை அடிக்கிறது, to hit the wife, புருஷனை அடிக்கிறது, to hit the husband. புருஷனை அடிக்கிறவங்களும் இருப்பா. There would have been people here, wives beating the husband. ஏய் சரிக்கது மெட்ராஸ்காரங்களை பத்தி எனக்கு தெரியும். I know about Madrasis. புருஷனை அடிக்கிறப்பா. I know
Sometimes you even hit your wife, your husband. சில நேரங்கள் அப்படி இருக்கு. Sometimes things are like that. ஒரு குடும்பம் வந்துச்சு. One family came. ஐயோ புருஷன் செத்து விட்டாரு அப்படின்னு. Oh brother, my husband passed away. ஓன்னு அழுதுச்சு. She was crying so badly. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொன்னாங்க. The neighbors came நான் அங்க and told. போயிருக்கேன் டெத்துக்கு. Went to the death for the funeral. அப்படி சொல்றான் என் பக்கத்துல வந்து. The neighbor came and told. இந்த ஆளுடைய மாமியாரும் இவளும் சேர்ந்து தலகணையை வச்சு அமுத்திட்டாங்க. You know, both the the wife's mother and wife, both of them, they suffocated him with a pillow. இதுக்கு மேல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மள அமுத்துறாங்க மெதுவா. அப்படியே So I got panicked and I said they shouldn't go and suffocate me, so better I leave this place. அப்படி வந்துட்டேன் நானு. So I came off from that place. அப்படிலாம் நடக்குது பாரு உலகத்துல. So there are things happening in this world like நீ that. தலையாட்ற பார்த்தா சில நடந்திருக்கு வீட்ல. So some of you're nodding your head. I think some experience you have. தெரியுமா? Do you know நீ something? படைத்த தேவனுக்கு நீ பேர் வைத்திருக்கிறாயா? Haven't ever given a name for the God who created you? ஆவியான தேவன் என்று சொல்லி இருக்கிறாயா? Have you ever called him? He's the God. யெகோவா என்று சொல்லி அழைத்திருக்கிறாயா? Have you called our God as Jehovah? வேதாகமத்திலே In the Bible. பழைய ஏற்பாட்டு நாட்களில் எல்லாம் In the time of the Old Testament. ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்ற வண்ணமாய் கர்த்தரை சொல்லி அழைத்தார்கள். Each people called God with their own name. தகப்பனே என்று அழைத்தவர்கள் உண்டு. There are people who call God as Father. யெகோவா ஈரே என்று ஆபிரகாம் அழைத்தார். Abraham called Jehovah Jireh. எல்லாவற்றையும் உள்ளவரே. The God who sees everything. ஆகார் சொன்னார். Agar லகாய் ரோய். Roy. அவர் சொன்னார். She said. எல்ரோயி. Elroy. ஏன் அப்படி சொன்னார்? Why did she call that way? நீரனை காண்கிற தேவன். You the God who watches over me. பாடுவோமா? நீர் என்னை காண்கின்ற தேவன் அல்லவா, நான் உம்மை காண கருணை தாரும். கரங்களை தட்டி. நீர் என்னை காண்கின்ற தேவன் அல்லவா, நான் உம்மை காண கருணை தாரும். கண்ணீரை காண்கின்ற தேவன் நீரே, என் கண்ணீரை துருத்தியில் வைத்தீரே. கண்ணீரை காண்கின்ற தேவன் நீரே, என் கண்ணீரை துருத்தியில் வைத்தீரே. உள்ளங்கையில் வரைந்தே சொந்தமாக்கி கொண்டே, உள்ளங்கையில் வரைந்தே சொந்தமாக்கி கொண்டே. யெகோவாயே என்னை பார்த்து கொள்வீர், யெகோவாயே என்னை பார்த்து கொள்வீர். என்னை காண்கின்ற தேவன் அல்லவா, நான் உம்மை காண கருணை தாரும். என்னை காண்கின்ற தேவன் அல்லவா, நான் உன்னை காண கருணை தாரும். விண்ணப்பம் கேட்கும் இயேசுநாதரே, உம் கரத்தினால் தூக்கி சுமந்தீரே. விண்ணப்பம் கேட்கும் இயேசுநாதரே, உம் கரத்தினால் தூக்கி சுமந்தீரே. நொறுங்குண்ட என்னையும் ஆற்றி தேற்றி அணைத்து, நொறுங்குண்ட என்னையும் ஆற்றி தேற்றி அணைத்து. யெகோவா ராபா சுகமளிப்பீர், யெகோவா ராபா சுகமளிப்பீர். என்னை காண்கின்ற தேவன் அல்லவா, நான் உம்மை காண கருணை தாரும். உன்னை காண்கிற தேவனை காண முடியும். You can see the God who sees you. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி நீ எப்படி கூப்பிடுவாய்? How will you call the name of our God? என் நாமத்தினாலே நீ கேள் என்று சொல்லி விட்டாரே. He says that you call with my name. இயேசு பூமியிலே மனுஷனாக பிறக்கிற வரை, You know, until Jesus was born into this world, கர்த்தர் தனக்கு கொடுத்த ஜீவனை சொல்லி சொல்லி தான் ஜெபித்தார்கள். all people always called the life of God and prayed. மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்திலே ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி for the Israelites to win victory, கரங்களை உயர்த்தி விட்டார். he lifted both his hands. யாத்திராகமம் 17வது அதிகாரம், You know, Exodus chapter 14. கடைசி ரெண்டு வார்த்தைகளை நீ படித்து பார். If you read last two verses, சிங்காசனத்திற்கு முன்பாக, you know, before the throne, அமலேக்கியர்கள் எதிர்த்து நின்றார்கள். Amalekites, they stood against. சில நேரங்களிலே Sometimes உங்களுக்கே தெரியாது, you will not know.
சிங்காசனம் உங்க வீட்டுல ஆண்டவரை கும்பிட கும்பிட வணங்க 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 No, when you keep calling ஆண்டவருடைய God, சிங்காசனம் உங்க வீட்டுல வந்துரும். the throne of God will come into your home. லாக்டவுன் நாட்கள்ல எல்லாம் At the time of lockdown, உங்க வீட்டுல ஆண்டவரை பாத்தீங்களா? have you ever experienced God? ஆண்டவருடைய சிங்காசனம் உங்க வீட்டுக்குள்ள இருந்துச்சா? Does the throne of God was there in your இல்ல. place? Sometimes no. நீ ஏதோ சில பிசாசின் கிரியைகளுக்கு சிங்காசனத்தை அமைத்து விட்டாய். Sometimes you even opened the throne for the demon. உன்னை எதிர்த்து வந்த கொரோனாவுக்கு நீ சிங்காசனத்தை கொடுத்துட்ட. Sometimes the corona, you made a throne for the corona. சிலர் வீட்டுல பாவம் சிங்காசனம் போட்டு அமர்ந்துருச்சு. Some places, some throne of sins came and அந்த வார்த்தை established. சொல்லுகிறது, The word says, கர்த்தர் சிங்காசனத்திற்கு விரோதமாக அமலேக்கியர்கள் நின்றார்கள். Amalekites, they stood before the throne of God. இது தலைமுறையா வந்துகிட்டு தான் இருக்கும். That thing will keep coming generation after generation. அமலேக்கியர்கள் என்று சொன்னாலே Amalekites means, உலகத்துக்கு உரிய பிசாசுன்னு அர்த்தம். oh, that is the worldly devil. அது எந்த சந்ததியில இருந்து அப்படி வந்துச்சு? So from which generation it started forth? அந்த சந்ததி எப்படி வந்துச்சு? From which generation that started? அந்த சந்ததி இந்த அமலேக்கியர்களுடைய சந்ததியே No, the generation of Amalekites. ஏசாவுனுடைய சந்ததியில இருந்து அப்படி வருது. It came the உலகத்துல generation. சுத்துற பிசாசு The devil of this world. உலகத்தின் அதிபதி. You know, he is the ruler of the world sometimes. அவன் தான் சிங்காசனத்துக்கு விரோதமா நிக்கிறான். He stands before the throne of God. தலைமுறை மாறுது. The generations change. சிலரெல்லாம் 4 தலைமுறை 3 தலைமுறை எல்லாம் கண்டுட்டீங்க. Some of you have seen 3 generations, 4 generations. ஆனா பிசாசு சிங்காசனத்துக்கு விரோதமா இருந்துகிட்டே இருக்கிறான். But devil is always against the throne கர்த்தர் of God. சொல்றாரு, God says, அந்த பிசாசை நான் பார்த்துக்கிறேங்கிறாரு. he says, I will take care of him, don't worry. ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா இருக்கிற பிசாசு ஆண்டவரே கட்டுவார். You know, God will bind the devil which is against his நீ throne. கர்த்தருடைய பிள்ளை. You're God's child. அவருடைய நாமத்தை சொல்லி நீ அழைக்கிற. You call unto his name. பயப்படாத முதலாவது. First of all, fear not. தலைமுறை அப்படி இருக்கும். There'll be these kind of things generation after ஆனா generation. நீ கரத்தை உயர்த்திட்டீனா But when you lift your hand, பிசாசு தோற்று போயிடுவான். the demon will be defeated. யுத்தம் கர்த்தருடையது. The battle belongs to the Lord. யுத்தம் கர்த்தருடையது. The battle belongs to the Lord. அங்கதான் யெகோவா நிசி. And that's a place where Jehovah உங்களுக்கு Nissi. உங்க வீட்ல யெகோவா நிசி வந்தார். Without your knowledge, when Jehovah Nissi comes to நீ your house, ஜெயிக்கல, யெகோவா நிசி ஜெயித்தார். you didn't have the victory, but Jehovah Nissi. உங்க வேலை ஸ்தலத்துல யெகோவா நிசி வந்தார். At your workplace, Jehovah Nissi appeared. உனக்கு அந்த யெகோவா நிசி என்ன தெரியுமா அர்த்தம்? Do you know what is the meaning of Jehovah Nissi? தேவனே என்னுடைய பேனர். God is my banner. உங்களுக்கு For you, என்ன பேனர்? what is your banner? நமக்கு என்ன பேனர்? What is our banner? எனக்கு என்ன பேனர்? What is my banner? இயேசு, Jesus. கர்த்தர். God. நீ சொல்லுயா யெகோவா நிசி. You should say Jehovah Nissi. எனக்கு என் பேனர் ஆண்டவர் தாங்க. You should say my banner is God. ஜவர் சாமுவேல் அல்ல. Not Javar Samuel. என் பிள்ளைகள் அப்படியே ஜவர் சாமுவேல் வரலாம். என் பேரனுக்கு ஜவர் சாமுவேல்னு பேரு. For my grandson, he is named Javar Samuel. ஆனா அது என்னுடைய பேரை வச்சு கொண்டு வரலாம். They can bring it in mine. ஆனா எனக்கு பேனர் ஆண்டவரா But இருக்கும்போது for mine, if God is there as my banner, என் பேரை சுமக்கிற எல்லா தலைமுறைகளும் ஆண்டவர் தான் பேனர். all my generation, God will be the banner. கர்த்தர் சொல்லுகிறார், God says, நான் தலைமுறைக்கும் தேவனாகிய கர்த்தர். I'm the God of generations. என்னுடைய சிங்காசனம் மாறாது. My throne will never, வாய்ப்பு மாறாது. my call will never என்னுடைய change. அதிகாரம் மாறாது. My authority will never என்னுடைய change. வல்லமை மாறாது. My power will never change. ஆமென். Amen. மோசே ஆண்டவரை பார்த்து, Moses looked unto God. ஆண்டவரே, God, ஆபிரகாமின் தேவனே, God of Abraham, ஈசாக்கின் தேவனே, God of Isaac, யாக்கோபின் தேவனே God of சொல்லி ஜெபம் Jacob. பண்ணோம். We called. நாங்க எல்லாம் அப்படிதான் சொன்னோம். Every one of us called that way. ஆனா இப்போ But now, சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரே, now God, ஆபிரகாமின் தேவனே, the God of Abraham, ஈசாக்கின் தேவனே, the God of Isaac, யாக்கோபின் தேவனே, the God of Jacob, அப்படி சொன்னோம். we called that way. இப்போ எனக்கு உங்க பேரை சொல்லுங்க. Now please tell me your name, God. ஜனங்க கேட்பாங்க. People will ask.
ஆபிரகாமின் தேவன்னா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. You know, if you call a God of Abraham, they'll say, how do you do that? அப்பதான் கர்த்தர் சொன்னாரு, And then God said, நெஞ்சில கை வைங்க, put your hand on your உங்களுடைய வலது கையை உயர்த்து, lift your right hand. இருக்கிறவராகவே இருக்கிறேன். He says, I am who I am. இருக்கிறேன் என்பவர் அனுப்பினார் என்று சொல். Go tell them that the one who sent you கர்த்தர் is I am. சொல்லுகிறார், God says. இருக்கிறவராகவே இருக்கிறவர் உனக்குள் இருக்கிறார். The God who says, I am who I am is there in உனக்குள் you. இருக்கிறார். He's there in you. நீ அவரை நம்பி வந்திருக்கிறாய். You have come seeking Him. அவரை பார்த்து நோக்கி You have வந்திருக்கிறாய். come seeking His feet. நீ மனிதனை பார்க்க அல்ல, You're not here to see a man. தேவனை பார்க்க You have come to வந்திருக்கிறாய். see God. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. கடந்த நாட்கள் எல்லாம் Past days, ஆக்ஸிஜனுக்காக ஜெபம் பண்ணவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். those who prayed for oxygen, please lift your hands high. எங்க பார்த்தாலும் ஆக்ஸிஜன் இல்லைன்னா ஆக்ஸிஜனுக்காக ஜெபம் பண்ணீங்கல்ல. Everywhere where they said there's no oxygen, 90 85 எல்லாம் வந்து தப்பிச்சிருக்கீங்க. people who அப்பதான் ஆக்ஸிஜன் ஞாபகமே வருது. your oxygen level went till 85, 75 when you escaped. எல்லாம் அந்த ஆக்ஸிஜன் இருக்கு. Here there's an oxygen. அந்த ஆக்ஸிஜன் இருக்கிற இடமெல்லாம் ஜீவன் இருக்கு. Wherever there's oxygen, there is life. ஜீவ சக்தி இருக்கு. And there is life-giving power. அந்த ஆக்ஸிஜன் தான் உங்களுக்குள்ள போகுது. And that oxygen will enter you. பிராண வாயு என்று சொல்லுகிறாயே, Why they call it as oxygen? அது That ஆதாமுக்குள்ளாக கர்த்தர் ஊதினார். when God breathed His oxygen into him. ஆமென். Amen. ஆதாம் என்றாலே Adam means, சிவந்த மேனி உள்ளவன். you know, he's a reddish guy. செம்மண்ணிலிருந்து அல்லது மண்ணிலிருந்து உருவானவன். He was created from the red சொல்லுங்க, sand. இப்படி கையெடுங்க, அப்படி வைங்க, மண்ணை நினைச்சீங்க, Think of sand and take some sand, ஊதுங்க, blow it. ஜீவ சுவாசம். You know, the living breath of God. அவன் ஜீவாத்மாவானார். He became a living soul. உன் ஆத்மாக்குள்ளாக கர்த்தர் இருக்கிறார். God is there in your soul. உனக்குள்ளாக, God is there in you. உங்களுக்குள்ளாக. He's there in you. உங்களுக்கு ஆண்டவருக்கு லிங்க் இருக்கு மகளே. You know, there's a link between you and God. பயப்படாத, Fear not. பயப்படாத. Fear not. உனக்குள்ளாக ஆக்ஸிஜன் இருக்கு, You have an oxygen in ஜீவ you. சக்தி இருக்கு. You have life-giving power. அதனாலதான் That is why, சுவாசமுள்ள யாவும், although all who have breath, மூச்சு விட்டு பார்க்கலாம், சுவாசமுள்ள யாவும் all those who have breath, தேவனை துதிக்க வேண்டும். all those who breathe should glorify, praise நீ God. துதித்திருக்கிறாயா? Have you ever praised God? உன் ஜீவனுக்காக துதித்திருக்கிறாயா? Have you ever praised God for your life? எலியா சொன்னான், ஆகாபே, Elijah said, Ahab, நெஞ்சில கை வைங்க, put your hand on your heart. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். I speak with the life of God. இந்த இடத்துல வந்துட்ட உடனே When you come into this place, நாங்க எப்படி ஜெபிக்கிறோம் தெரியுமா? do you know how we pray? கர்த்தருடைய ஜீவன். With the life of God. நேற்று முந்தைய தினம் A day before yesterday, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன் I went to a function in Chennai. ஏப்பா, நான் ஏதோ ஒரு 50 பேர் இருப்பாங்கன்னு போனா, I thought only 50 people will be there. 2000 பேர் இருப்பாங்க. 2000 people were sitting there. போலீஸ்ல கொடுத்துருக்கணும் அவங்கள. I think I should have get them caught to the police. நீங்க பேப்பர்ல போட்டிருக்க 50 பேருக்கு மேல இருக்கக்கூடாதுன்னா, இது அதுல பார்த்தா 2000 பேர். உள்ள போலீஸும் வேற உட்கார்ந்திருந்தாங்க. அதான் பிரச்சனை. போலீஸ் உட்கார்ந்து, அது மறைமுகமா சில போலீஸும் உட்கார வச்சிருக்காங்க. நான் மேல உட்கார்ந்துட்டு, So we all thought, ஆண்டவரே, God, மேடையில் இருக்கிற ஊழியக்காரவங்க, God, all the servants of God sitting there, அப்புறம் முன்னாடி இருக்கிற ஜனங்க, and all the people before me, ஒருத்தருக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. nothing should happen for anyone. ஏன்னா இந்த ஆக்னஸ் பண்ண வேலை Because the Agnes did that. காணா போயிருக்கு. வீட்டில் விசேஷம், They have function in the family. பார்த்தாரா அத்தனை பேரை So many கூப்பிட்டு, people, so many people, அதுல சில ஐயருக மாஸ்கை எடுத்து எடுத்து பேசுறாங்க. மாஸ்கை எடுத்து அதே மைக்கை எனக்கும் கொடுத்து, some servant of God, they took the mask and they preached. நினைச்சிட்டு அந்த பசங்களை கூட்டு போயிருந்தா தனி மைக்காவது உணர்ந்துருப்பாங்க. I thought whether I should have taken a separate mic. இங்க வந்து இந்த இவரை கூப்பிட்டா, I called this person. இவரை கூப்பிட்டு அங்கேருந்து வந்துட்டு, ஐயா அப்படிங்கிறார். He came to me, he removed the mask and he's saying, ஐயா. அந்த ஜாபே விக்னேஷ் தானே? இது யார்? இது விக்னேஷ் இல்லை, இந்த விக்னேஷ் உங்கள் டிரைவரு. ஏதோ ஒன்று கேட்டால் போதும், ஐயா. When I asked something, he pulled his mask down. கலட்டுன. I said, if you pull down the mask,
அப்படி மிரட்டி வச்சிருக்கேன். So I have scolded him like that. ஏதோ ஒன்று கேட்டா உடனே மாஸ்கை கழட்டிட்டு If I ask something, they'll இழுத்துட்டு பதில் சொல்றது. you pull the mask and they give the answer. உங்க ஜீவனெல்லாம் பாதுகாக்கப்படணும்னு நான் சொல்லிக்கிட்டே I இருக்கேன். am praying all your life should be. எனக்காக கரங்களை தட்டு. Give a big hand for the oxygen. ஜீவ சக்திக்காக கரங்களை தட்டு. Give a big hand for the ஜீவ ஆத்மாவுக்காக கரங்களை தட்டு. Give a big hand for the life soul. நீ ஜீவ ஜந்து அல்ல, ஜீவ ஆத்மா. You are not a living being, you are a living soul. You are a living soul. உனக்குள்ள அந்த ஆத்மா இருக்கிறது. You have that soul in you. உன் ஜீவ ஆத்மா. You have a ஆத்மாவே துதி என்று சொன்னால் when you say you soul, உன் ஜீவன் தான் துதிக்குமா. your life is praising God. அநேகருக்கு அது தெரிவதில்லை. Many people don't know that. ஜெபம் முடிச்ச உடனே Soon after the prayer gets over, ஆத்மாவே கர்த்தர் சாப்பாட்டுக்காக ஓட ரெடியா. they say bless the Lord oh my soul and they go for a run for the food. இவர் இருக்காரே மாஸ்டர் ஜவஹர் சமையல். This master Samuel, யாரு? ஷான். this Sean, ஜபத்தை நிறுத்த விட மாட்டான். he will not allow to stop the prayer. நான் ஜபம் பண்ணிட்டு உட்காரலான்னு பார்த்தா When I say about to finish the prayer இவங்க and ஆமென் போட்டாலே போதும், if we put amen, அழுத ஆரம்பிச்சிடுவான். he will say you'll start ஏன்னா crying நான் ஜபம் பண்ணிட்டே இருக்கணும். because we have to keep praying. அப்ப உடனே இவங்க வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்துட்டு அவங்க ஒரு ஜபம் ஆரம்பிச்சிடுவாங்க. So we will start our Father, the Lord's பாட்டு prayer. பாடுனா பாட்டு நிறுத்த கூடாது. If you start singing, you shouldn't stop the song. ஜபம் பண்ணா ஜபத்தை நிறுத்த கூடாது. If you start praying, you shouldn't stop the prayer. ஸ்தோத்திரம். Praise God. நான் வந்து சோஃபால உட்கார்றேன். I came and sat on the கர்த்தர் sofa. சொன்னார் இதுதான் அடையாளம். God said this is the sign. சில நேரங்களில் குழந்தை மூலமா அடையாளம் உண்டாகும். Sometimes signs will happen through உன் the வீட்டுல children. ஜபத்தை நிறுத்தாதன்னு அர்த்தம். No, that means prayer shouldn't உன் stop in வீட்டுல your house. துதி சத்தத்தை நிறுத்தாத. That means the praising sound shouldn't stop in கர்த்தர் your எனக்கு house. சொன்னாரு God said உன் that. வீட்டுல ஜபத்தை நிறுத்தாத. Don't stop prayer in your homes. எத்தனை பேரு டெய்லி 7 இருந்து 9 மாலை நேரத்துல மன்றாட்டு ஜபத்துக்கு லைவ்ல வந்து பாக்குறீங்கன்னு பார்க்கலாம். Let me see how many of you are watching and joining in the live prevailing prayer. எங்க எழுந்து நில்லுங்க. Stand up, please. Stand மன்றாட்டு up. ஜபத்துல டெய்லி 7 இருந்து 9 வர்றவங்க praise the Lord sister. The people who come for Praise prayer. the Lord. Glory, glory. Hallelujah. Hallelujah. Amen. பாக்குறீங்களாமா? God bless you. கர்த்தருடைய ஜீவன் உங்க வீட்ல ஓடிட்டு இருக்கு. God's life is கர்த்தருடைய going. ஜீவன். God's life. பிரிசில்லா சுந்தர் பாக்குறேன். I see. கர்த்தருடைய ஜீவன் ஓடிட்டே இருக்கு. God's life is going through. ஓடிட்டே இருக்கு. God's life is going through. நிறுத்திராத. Don't stop. எல்லாரும் கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்க All எல்லாம் this was sitting down. சரியா டெய்லி 7 இருந்து 9 Sharp 7 to 9. திங்கள்ல இருந்து சனிக்கிழமை முடிய Till from Monday till Saturday. இப்ப மன்றாட்டு ஜெபம் ஓடிட்டு இருக்கு. And now this is இன்னைக்கு prevailing day of மன்றாட்டு deliverance. ஜெபம் ஃபாஸ்டிங்கோட. This is prevailing prayer day of deliverance. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் சொல்றாரு God says, உட்காருங்க. please be seated. உங்களுக்குள் நான் இருக்கிறேன். I am in you. சரி போகட்டும். Let it go. இயேசு என்றைக்கு இந்த பூமியில வந்தார். When Jesus came into this world, மத்தேயு 1:22 Matthew 1, 20 இருந்தே படித்துப்பா. if you read from, அவருக்கு இயேசு என்று பெயரிடு. oh, you give him the name Jesus. ஏனெனில் Because அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி he will remove the sins of my people. அவளை ரட்சிப்பார். And he will save them. அதாவது இயேசு என்கிற நாமம் You know the name of Jesus. ரட்சகர். He's a savior. பாவத்திலிருந்து விடுதலை. Deliverance from the sin. பாவத்திலிருந்து விடுதலை வேணும்னா If you need deliverance from the sin, சொல்லு இப்படி நெஞ்சில கை வச்சு you should put your hand on your இயேசு heart. என்கிற நாமத்துல Only by the name of என் Jesus. பாவம் நீங்கட்டும். Let my sins என்னை vanish. கழுவுங்க ஆண்டவரே. Lord, wash me மீண்டும் ஒரு முறை என்னை கழுவுங்க again. ஆண்டவரே உம்மை நான் மறந்தேன். Lord, I forgot you. நீர் கொடுத்த ரட்சிப்பை மறந்தேன். I forgot the life you gave me. என்னை மன்னிச்சிருங்க. Lord, forgive me. உம்முடைய நாமத்தை நான் அறிக்கையிடுகிறேன். I want to proclaim your. இயேசு என்கிற நாமத்துல எதை கேட்டாலும் அவர் செய்வார். I want to proclaim your name, and whatever you ask in Jesus' பாவ name, மன்னிப்பை அவர் தருவார். He will give you the forgiveness from sins. இயேசு நான் என் நாமத்துல You know, அன்பின் ஆவியை கேள். you have to ask the spirit of love அவர் in the name of அன்பின் Jesus. இயேசு இறங்குவார். And loving Jesus will descend. இயேசு என்கிற நாமத்துல In the name of Jesus. லூக்கா 10:17 Luke 10:17. சீஷர்கள் வந்து சொன்னார்கள், Disciples came and ஆண்டவரே said, Lord, உம்முடைய நாமத்துல in your name, பிசாசுகள் ஓடுகிறது, oh, the demons flee, வியாதிகள் நீங்குகிறது. even the sickness vanish. ஆமென். Amen.
மத்தேயு 10:8 படித்து பார்த்துக்கோ. Matthew from chapter 8, from chapter 10, you அவர் go, சொன்னார், என்னுடைய நாமத்தினாலே whatever you in my name, போய் பரலோக ராஜ்யத்தை அறிக்கை செய்து பிரசங்கம் பண்ணுங்க, go and preach the gospel of பிசாசுகளை heaven. துரத்துங்க, Go cast out the demons, நோயாளிகளை சுகமாக்குங்க. you heal the sick. அந்த ஃபங்க்ஷன்ல நான் போயிருந்தப்போ When I went there, என் பக்கத்துல near to me, ஒரு ஐயா உட்கார்ந்திருந்தார். one beloved servant of God was தேவ sitting. மனுஷன். He was a man of God. அவர் சொன்னார், He said, உங்க ஊழியத்துல in your ministry, உங்க மூலமா through you, ஸ்பெஷலா கர்த்தர் செய்யற அற்புதங்களை நான் பார்த்தேன். I witnessed the special miracles happening. எப்படி தொடுறீங்க? How do you touch? எப்படி அந்த வியாதிகளை தொடுறீங்க? How do you touch the sick? அந்த சுகமான சாட்சிகளை நான் கேட்டேன். I watched the testimony. அவர் சொன்னாரு, He said to me, கர்த்தருடைய ஜீவ வல்லமை உங்களுக்குள்ள இருக்கு. you have God's power in you. ஜீவனை உருவாக்குற வல்லமை இருக்கு. There is a power to create life. எழுந்து நிற்போமா? Let's all raise up wherever we எழுந்து are. நிற்போமா? Can we raise up wherever சாப்பாடு we are? வந்துருச்சா மகளே? வந்துட்டு இருக்குது. ஓகே, எழுந்து நின்று கொள்ளுங்கள். Let's all raise up wherever we are. எழுந்து நின்று கொள்ளுங்கள். Raise up wherever we are. ஹalleluya. Hallelujah. முதலாவது, First of all, கர்த்தருடைய ஜீவன் உங்களுக்குள் உண்டாகணும். First of all, God's life should come in you. இரண்டாவது, Second thing, அவருடைய நாமம் உங்களுக்குள்ள வந்துடணும். His name should come into you. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, That is why Bible says, 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது, Second Chronicles chapter 7, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். my people who call my name. நீங்கள் யார்? Who are you? இயேசுவின் ஜனங்கள். You are the people of God. சொல்லு மகளே, இயேசுவின் People of ஜனங்களே. Jesus. You are people of Jesus. Children. சொல்லு, of Jesus. இயேசுவின் ஜனங்கள். Say, I am the people. உன் பாவம் நீங்கிவிடும். All your sins will vanish. பலவீனம் இருக்கிறதா? Do you have sin? இயேசுவின் நாமத்தினாலே துரத்து. Oh, cast out in the name of Jesus. பிசாசுகளை அழிக்கமா? You want to cast out the இயேசுவின் நாமத்தினாலே. demon? Use the name of Jesus. சொல்லு, உன் குடும்பத்துல பிரிவினை நீங்கணுமா? You want the separation to இயேசுவின் go? நாமத்தினாலே. Call in the name of Jesus. உன் குடும்பத்துல அற்புதம் நடக்கணுமா? You want miracle to happen in your இயேசுவின் family? நாமத்தினாலே. In the name of Jesus. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. உங்க நஷ்டம் மாறணுமா? You want your loss to become a நீ profit? சும்மா பேங்க்காரன் அவன் இவன் அவன் எல்லாம் கூப்பிடுறத விட்டுட்டு Stop calling all the bankers and all the people. இயேசுவின் நாமத்தை கூப்பிடு. First of all, call God's இன்னைக்கு name. நடக்கும். It will happen to you. ஆமென். அழைப்பு வரும். All will come. உனக்கு ஆர்டர்ஸ் வரணுமா? The order should come. வந்த ஆர்டர் தேங்கி கிடக்குதா? Is the order stagnant? இயேசுவின் நாமத்தினால In Jesus. கதவுகள் திறக்கப்பட Let the போகிறது. doors open. இன்னைக்கு நடக்கும். It will happen today. இதுவரை கண்டிராத அற்புதத்தை நீ பாப்ப. Whatever miracle you've not witnessed இதுவரை till உன் now, காதுல கேட்டிராத ஒரு அற்புதம் நீ கேட்க போற. you're going to hear a miracle that you've not heard before. சொல்லு, இயேசுவின் நாமத்தில. Say in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில. In the name of Jesus. ஒரு கார் வேணுமா? கேளு, இயேசுவின் நாமத்தில. Call unto God now. உனக்கு ஒரு பைக் வேணுமா? கேளு, இயேசுவின் You need a நாமத்தில. bike, call in the name of Jesus. உன் வருமானம் பெருகுமா? You want to make more profit, இயேசுவின் நாமத்தினாலே கேள். call in the name of Jesus. ஆமென். Amen. மனவாழ்வு நடக்கணுமா? You want your family life to be இயேசுவின் good, நாமத்தினாலே கேள். call in the name of Jesus. நல்ல படிக்கணுமா? You want to study well, இயேசுவின் நாமத்தினாலே. do it in the name of Jesus. எது கேட்டாலும் அவர் செய்வார். Whatever you ask will happen இயேசுவின் நாமத்தினாலே. in the name of Jesus. பண உதவி வரும். Oh, the money, the financial help. will கரங்களை come. தட்டி கொண்டே இரு. Clap your hands. கரங்களை தட்டி கொண்டே இரு. Clap your hands. இயேசுவின் நாமத்தினாலே. In the name of Jesus. ப்ரமோஷன் வரும். Promotions will come. கரங்களை தட்டி கொண்டே இரு. Keep clapping your hands. இயேசுவின் நாமத்தினாலே. In the name of Jesus. ஒரு புது ஹார்ட் உருவாகும். A new heart will be created. இயேசுவின் நாமத்தினாலே. In the name of ஒரு Jesus. குடல்கள் இருக்கக்கூடிய புண்கள் எல்லாம் மறையும். All the wounds and the scars in இயேசுவின் your நாமத்தினாலே. intestine will be உன் healed. தைராய்டு கட்டி மறையும். By the name of Jesus, your thyroid will be healed. இயேசுவின் நாம- In the name of Jesus. உன் கர்ப்ப பையில அற்புதம் நடக்கும். Miracle will happen in your இயேசுவின் uterus. நாமத்தினாலே. In the name of Jesus. எல்லா அற்புதமும் நடக்கும். All miracles will happen. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஒரு தேவ மனிதனுடைய சாட்சியை நான் பார்த்தேன். I watched the testimony of a great man of God. அவங்க அப்பா காலத்துல நடந்தது. The miracle which happened in the இப்போ father's அவங்க time. மகன் Now the son. வல்லமையான ஒரு ஊழியக்காரர். He is a great servant of God. அவர் சொல்றாரு, He says, எங்க அம்மா my father, கேன்சர், எங்க அம்மா my mother, கேன்சர் வந்து she was affected by cancer. எல்லாரும் கைவிட்டாங்க. She was affected with cancer and everyone forsook her.
கார்ல அவங்க அப்பா உட்கார வச்சுட்டு So his father will keep my mother in the car. பயத்தோடு ஓட்டிட்டு வராரு. He always trembled and he ஒருவேளை drove. போற வழியிலேயே மனைவி செத்துருவாள் ஒண்ணு. Maybe on the way wife should pass away. ஆனா மனைவி But the wife, ஹோப்பை விடல. the wife didn't lose the hope. இப்படி பார்த்தாராம். She looked. ஹோப்பை விடல. She didn't நம்பிக்கை look the- விடல. She didn't leave the hope. விசுவாசத்தை விடல. She didn't leave the faith. அவ தைரியமா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே வந்திருக்கா. She was praising God வீட்ல completely. வந்து She came home. அப்பாவும் அம்மாவும் Father and mother, அப்படியே ஆண்டவருக்கு முன்னாடி விழுந்தாங்களா. they fell before God. அப்படியே சாஷ்டாங்கம்மா. They completely fell down to God. அப்படியே தான் ஊழியம் செய்யற ஆண்டவர் நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காங்க. You know, they praised God for the ministry. கர்த்தர் அற்புதம் செய்ய போறாருன்னு God is going to do miracles. அப்படியே துதிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. When they were keep praising God, ஏதோ நடக்க போகுதுன்னு உணர்ந்தாங்க. they felt that something is going to take place. எழுந்து உட்கார்ந்துட்டாங்க. They stood up and மணிக்கணக்கா for hours together. சாஷ்டாங்கமா விழுந்த 3 மணி நேரம் கழிச்சு All three hours they were completely flat on the floor. எழுந்து உட்கார்ந்துட்டாங்க. They stood up, படுத்துட்டாங்க. they fell down. காலையில எழுந்து They slept off. Next morning, பார்க்கும் பொழுது when they checked, அந்த அம்மாவுடைய உதடுகள் சிவப்பா இருந்துச்சு. no, the mother's lips were so red. அந்த முகம் தெளிவா இருந்துச்சு. No, her face was so clear. ஏதோ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. Something was about to happen. 7 நாட்களுக்குள்ள Within 7 days, புது ரூபம் வந்துருச்சாம். a new image was created. அவர் சொல்றாரு, அந்த மகன் That son says, பிரசங்கம் பண்ணும்போது he went, பேர் ஜான் ஓஸ்டின். you know, his name is John Austin. ஜான் ஓஸ்டின் சொல்றாரு, John Austin says, அவங்க அப்பா இப்ப His- இருக்கிற ஜோயல் Joel ஓஸ்டின், Austin. அவங்க அப்பா தான் ஜான் ஓஸ்டின். His father is John Austin. அந்த ஜான் ஆஸ்டின் அவருடைய மனைவிக்கு தான் அது நடந்துச்சு. You know, John Austin's wife, it இந்த happened. அற்புதம் நடந்து 40 வருஷம் எங்க அம்மா ஜீவனோடு இருந்தாங்க, புது பலத்தோடு. You know, this miracle happened. My mom lived 40 years after that. இப்போ Now, ஜோயல் ஆஸ்டின் அப்பா அவ்வளவு தெளிவா சொல்றாரு, Joel Austin speaks எங்க that so. அம்மாவுக்கு புது வாழ்வு வந்துச்சு. Oh, God gave a new life for my mother. ஆமென். Amen. இயேசு உன்னை தொட போகிறார். Jesus is going to touch you. இன்னைக்கு நீ விழுந்து பார், வீட்ல போய். Today, go and fall at your house and see. ஆமென். Amen. எங்க புறப்படுற அற்புதம் உன் வீட்டுக்குள்ள வரும். The miracle which starts here will happen in your house. ஆண்டவருக்கு முன்னாடி சாஷ்டாங்கமா விழுந்து போ. You go and fall flat before இயேசு God. என்கிற நாமத்துக்கு முன்னாடி விழுந்து போ. Go and fall flat before the name of Jesus. ஆமென். Amen. இயேசு, Jesus. எல்லாமே இயேசு. பாடுமகனே, எல்லாமே இயேசு. எதை கேட்டாலும் செய்யற இயேசு. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, சொல். எல்லாமே எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாமே ஆராதிக்க கூடி வந்தோம், வாசத்தாலே ஒன்றாய் சேர்ந்தோம், அவர் தந்த மகிமை பார்த்தோம், மறுரூப மாற்றம் கண்டோம். ஓஹோ பிறந்தாரே, ஆமென். ஓஹோ மரித்தாரே, ஆமென். ஓஹோ எழுந்தாரே, ஓஹோ வருவாரே, ஓஹோ பிறந்தாரே, ஓஹோ மரித்தாரே, அரித்தா ஓஹோ எழுந்தாரே, எழுந்தவர் அவர். ஓஹோ வருவாரே, வருவார், சீக்கிரம் வருவார். எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, என் எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு நாமம் உயர வேண்டும், அவர் செய்யும் அற்புதம் வேண்டும், இயேசுவின் நாமத்திலே துதியோடு பாடல் எல்லாம் வேண்டும், நடக்கும். பரலோகம் இறங்க வேண்டும், இயேசு நாமம் உயர வேண்டும், அவர் செய்யும் அற்புதம் வேண்டும், துதியோடு பாடல் வேண்டும், பரலோகம் இறங்க வேண்டும். ஓஹோ ஓஹோ பிறந்தாரே, ஆமென். ஓஹோ மரித்தாரே, ஓஹோ எழுந்தாரே,
இயேசு எல்லாமே 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 இயேசு என் எல்லாமே இயேசு 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 எல்லாமே இயேசுவை சொல்ல சொல்ல அற்புதங்கள் நடக்கும் இயேசுவை சொல்ல சொல்ல நோய்களும் தீரும் இயேசுவை சொல்ல சொல்ல பேய்களும் ஓடும் இயேசுவை சொல்ல சொல்ல எல்லாம் கூடும் இயேசுவை சொல்ல சொல்ல அற்புதங்கள் நடக்கும் இயேசுவை சொல்ல சொல்ல நோய்களும் தீரும் இயேசுவை சொல்ல சொல்ல பேய்களும் ஓடும் இயேசுவை சொல்ல சொல்ல எல்லாம் கூடும் எல்லாமே ஆகும் உம்மாலே ஆகும் எல்லாமே ஆகும் இயேசு ஆகும் எல்லாமே ஆகும் இயேசுவால் ஆகும் எல்லாமே ஆகும் இயேசுவால் ஆகும் எல்லாமே ஆகும் இயேசுவால் ஆகும் எல்லாமே ஆகும் இயேசுவால் ஆகும் கரம் தட்டி பாடுவோம் இயேசுவை பாடுவோம் கரம் தட்டி பாடுவோம் ஒன்றாக பாடுவோம் கரம் தட்டி பாடுவோம் இயேசுவை பாடுவோம் கரம் தட்டி பாடுவோம் ஒன்றாக பாடுவோம் இயேசுவை சொல்லி சொல்லி ஆராதிப்பேன் இயேசுவை சொல்லி சொல்லி ஆடுவேன் இயேசுவை சொல்லி சொல்லி சாட்சி சொல்வேன் இயேசுவை சொல்லி சொல்லி ஜெயம் எடுப்பேன் இயேசுவை சொல்லி சொல்லி ஆராதிப்பேன் இயேசுவை சொல்லி சொல்லி முன்னேறுவேன் இயேசுவை சொல்லி சொல்லி சாட்சி சொல்வேன் இயேசுவை சொல்லி சொல்லி ஜெயம் எடுப்பேன் இயேசுவை சொல்லி சொல்லி ஆராதிப்பேன் இயேசுவை சொல்லி சொல்லி முன்னேறுவேன் இயேசுவை சொல்லி சொல்லி ஓ நான் இயேசுவை சொல்லி சொல்லி ஜெயம் எடுப்பேன் எல்லாமே ஆகும் உம்மாலே ஆகும் எல்லாமே ஆகும் இயேசுவால் ஆகும் எல்லாமே ஆகும் இயேசுவால் ஆகும் எல்லாமே ஆகும் இயேசுவால் ஆகும் எல்லாமே இயேசு 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 என் எல்லாமே இயேசு எல்லாமே இயேசு எல்லாமே இயேசு எல்லாமே இயேசு என் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும். In the name of Jesus the miracle will happen. In the name of Jesus வியாதிகள் மறையும். the sickness will flee. இப்ப கண்களை மூடி Now close your eyes. முதலாவதாக First of all, இயேசுவின் நாமத்தினாலே in the name of Jesus, பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். all your sins let it be கடந்த forgiven. நாட்களிலே In the past days, தெரிந்தோ தெரியாமலோ whether knowingly or ஏதோ ஒரு unknowingly, பாவத்துல whether knowledge or your knowledge, விழுந்து எழுந்து வந்திருக்க you fell into a sin and you get up. God says, என் நாமத்தினாலே in my name உனக்கு மன்னிப்பு உண்டு. there is a forgiveness. மனம் திரும்பும் பொழுது When you repent, மன்னிப்பு உண்டு. there is a forgiveness. இப்போ Right now, கேளு இயேசுவே. God Jesus. எல்லாரும் கேட்போம் Let இயேசுவே. everyone say Jesus. எல்லாரும் கேளுங்க Everyone say இயேசுவே. என் Jesus. பாவத்தை மன்னியும். Forgive my sins. என் மீறுதல்களை மன்னியும். Forgive my என் iniquities. கீழ்ப்படியாமையை மன்னியும். Forgive my உம்முடைய disobedience. நாமத்தினாலே In your name, அந்த பாவ மன்னிப்பு எனக்கு தான். Lord, through your name, give us the forgiveness. ஒரு நிமிஷம் தலையை குனிங்க. Just bend your, சொல்லுங்க இயேசுவே. humble yourself. உம்முடைய நாமத்தினாலே Bend your heads down and say, in your என் name, பாவங்களை மன்னிச்சிருங்க. Lord, forgive my நீர் sins. பரிசுத்த. You're holy. நீர் பரிசுத்த. You're holy. நீர் பரிசுத்த. You're holy. ஆமென். Amen. இப்போ Right now, அதே இயேசுவின் நாமத்தினாலே with the same name of Jesus, வியாதிகள் மறைய போகிறது. all the sickness going to vanish. வியாதிகள் மறைய The போகிறது. sickness going to vanish. எலும்பில் இருக்கிற வியாதிகள், The sickness which is in the bones. நரம்பில் இருக்கிற வியாதிகள், The sickness which is in the nerves. ரத்தத்தில் இருக்கிற The வியாதிகள், sickness, the disease in the blood. எல்லாம் மறையட்டும். Everything let it vanish. இயேசுவின் நாமத்தினாலே In the name of Jesus. வியாதிகள் மறைகிறது. Oh, the sickness are being ஆங்காங்கே காலை வைத்துக் கொள்ளுங்க.
Put your hands, lay your hands wherever you have the நெஞ்சில sickness. கரத்தை வைத்துக்கோ. Lay your hand in your heart. நீ முழங்கால் இந்த அம்மா முழங்கால் போட சொல்லிடுமா. This lady, kneel down. அசுத்த ஆவி கிரிகள் இருந்தால் அமைதியா வந்து முன்னால முழங்கால் போட்டுக்கோ. If you have the works of the demon working inside you, you please kneel தானாக down. அது ஓடிவிடும். It will go by itself. மற்றவங்களுக்கு முன்னாடி விழுந்து அலக்கழித்து இப்ப எல்லாம் தொடக்கூடாது You மத்தவங்க. know, you shouldn't manifest and make others touch you. முன்னால வந்து முழங்கால் போட்டுக்கோ, அது தானா விழுந்து If ஓடி. you have a tormenting evil spirits problem, you can come forward and kneel down here. பொல்லாத ஆவி, Those who have the அசுத்த sickness, ஆவி, evil spirit, மன போராட்டம், oh the mental யாருக்காவது difficulties. இருக்குமானால் If anyone have the depression, முன்னாடி வந்து தள்ளி தள்ளி முழங்கால் போட்டுக்கோ. you come forward and kneel down in the front. மற்றவங்கள வரக்கூடாது. The rest of the people shouldn't come. அசுத்த ஆவி கிரியைகள், Those who've been tormented by the தூக்கம் evil வரல, spirit, you don't have proper sleep, பயத்தின் ஆவி இருக்கு, you have the spirit of fear, ஏதோ ஒரு பலவீனம் என்ன தாக்குது, you have some sickness tormenting அவங்க you. மட்டும் முன்னாடி வந்து அங்க இங்க முழங்கால் I போட்டுக்கோ. want only those people to come forward and kneel down இப்பொழுது right now. இப்பொழுது Right now. the pastors எல்லாம் முன்னாடி அப்படி நில்லுங்க. Pastors, please come to the front there. Amen. Amen. Pastors அப்படி அப்படி வந்து நின்னுக்கொள்ளுங்க. Pastors, please come to the நீங்களும் front. தள்ளி தள்ளி நின்னுக்கொள்ளுங்க. You please give physical The distancing. pastors தங்களுடைய கரங்களை உயர்த்தும் பொழுது When pastors lift your hands, அற்புதம் நடக்கும். பாஸ்டர் இப்படி வந்து நில்லுங்க. Pastor, please come forward. கர்த்தருடைய கரம். Pastor Mohan, come forward. ஆமென். அற்புதம் நடக்க போகுது. Miracle's going to happen. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. பாஸ்டர் அங்க போய் நில்லுங்க. அந்த பக்கம் போய் நில்லுங்க. Go stand there. glory. Magimai. அசுத்த ஆவிகள் ஓடட்டும். Let the evil spirit பொல்லாத vanish. கிரியைகள் அழியட்டும். Let the evil spirit வியாதிகள் vanish. மறையட்டும். Let the sickness, disease go கட்டுகள் away. உடையட்டும். Let the bondage break. இப்பொழுது Right now. இப்பொழுது Right now. நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால In the name of Jesus of Nazareth. ஊழியக்கார சகோதரிகள் அப்படி பின்னாடி நின்னுக்கொள்ளுங்க. Now the servants of பயிற்சியளித்த God, ஊழியக்கார சகோதரிகள் அப்படி பின்னாடி those நின்னுக்கொள்ளுங்க. who train in the power ministry, தேவ அக்கினி standing. புறப்படுகிறது. The power of God is flowing. கர்த்தருடைய வல்லமை The புறப்படுகிறது. power of God is flowing right now. நாசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால In the name of Jesus of Nazareth. படுத்துகிற ஆவியே Oh, the sickness spirit, அழிந்து ஓடு. go away. விழுந்து ஓடு. Go away. போ சரீரங்களை விட்டு. Oh, go away from ஓ the body. இயேசுவின் நாமத்தினால. Go in the name of. இயேசுவின் Go நாமத்தினால. away in the name of விழுந்து Jesus. ஓடு. Fall and go. விழுந்து ஓடு. Fall and go. விழுந்து ஓடு. Fall and go. அசுத்த ஆவியே Evil spirit, அலக்கழித்து வெளியே வா. come out. வா வெளியே. Come out in the name Wow. of. Come. வா. Come. வா வெளியே. Come out. விழுந்து ஓடு. Fall and go. ஓடு. Fall and go. ஓடி இயேசுவின் Fall and go in the நாமத்தினால. name of Jesus. பலவீனப்படுத்துகிற ஆவி The spirit of இப்போது sickness, சரீரங்களை விட்டு வெளியே வருகிறது. come out in the name of Jesus. இப்போது வெளியே It's வருகிறது. coming out. போ வெளியே. Go away. ஓ இயேசுவின் Go away in நாமத்தினால. the name of ஓ Jesus. இயேசுவின் Go நாமத்தினால. away in the name of அந்தகார Jesus. ஆவியே. The spirit of darkness. அந்தகார ஆவியே. The spirit of போ darkness. வெளியே. Go away. ஃபயர். Akini. ஃபயர். Akini. ஃபயர். Akini. ஃபயர். Akini. இயேசுவின் நாமத்தினால. In the name of Jesus. சரீரத்தை விட்டு வெளியே ஓடுகிறது. It's going away from the body. ஓடுகிறது. It's going away. அக்கினியினால. Fire. அக்கினியினால. With fire. கர்த்தருடைய அக்கினி. With the power of fire. கர்த்தருடைய அக்கினி. With fire of God. கர்த்தருடைய அக்கினி. With fire of God. கர்த்தருடைய With அக்கினி. fire of God. விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். God is delivering you. ஆமென். Amen. ஹalleluya. விடுதலையை கொடுக்கிறார். God is delivering you. கொடு அந்த பேப்பர். நீங்க கச அப்படி வை. அப்படி வைங்க. உங்க கை அவங்க மேல படக்கூடாது. அவங்க தலை படக்கூடாது. உங்க டிஷ்யூ மட்டும் ஸ்தோத்திரம் பண்ணி வைங்க. இயேசுவின் நாமத்தினால. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால. In the name of Jesus. தொடு மகனே. அந்த டிஷ்யூ பேப்பர் மட்டும் வச்சு தொடு. கர்த்தர் அதுல பரிசுத்த அக்கினியை அனுப்புகிறார். தொடு அந்த அம்மாவை தொடு. Send the power. தொடு இயேசுவின் நாமத்தினால. Send in the name of Jesus. பொல்லாத ஆவியே. Evil spirit. போ இந்த சரீரங்களை விட்டு. Go away from the body. போ இந்த சரீரங்களை Go விட்டு. away. இனி தொடாதே. Don't touch இனி anymore. தொடாதே. Don't touch anymore. அந்தகார ஆவியை விழுந்து ஓடு. Darkness, go away. பாஸ்டர் அவங்களை தொடுங்க. அந்த அம்மாவை தொடு. தேவ அக்கினியினால் By the power of விடுதலை God. வருகிறது. The power of விடுதலை God. வருகிறது. The deliverance is happening. ஃபயர். Akini. ஃபயர். தொடு அக்கினி. அவங்களை. தொடுங்க பாஸ்டர் அவங்களை. தேவ வல்லமாய். Touch, touch, touch. கர்த்தருடைய வல்லமாய். Touch with the power of God. அற்புதம் நடக்கிறது இப்போ. Miracle is happening. அற்புதம் நடக்கிறது. Miracle is happening. இயேசுவின் நாமத்தினால. In the name of Jesus. பலவீனங்கள் மறைவதாக. அந்தகார கட்டுகள் உடைக்கிறது. Pastor அற்புதராஜ் தொடுங்க. அசுத்தங்கள் ஓடுகிறது. தொடுங்க அவரை தொட்டு ஜெபிங்க. தேவ அக்கினி. கர்த்தருடைய அக்கினி. Lord's power. கர்த்தருடைய அக்கினி.
power. கர்த்தருடைய அக்கினி, Lord's power. கர்த்தருடைய அக்கினி, God's fire. கர்த்தர் விடுதலை கொடுத்து விட்டார். God is delivering you and Amen. delivering you. Amen. இப்பொழுதும் Right now, வியாதி இருக்கிற இடத்துல கை வைங்க. wherever you have the sickness, lay your உங்க hands. வியாதிகள் மறைய போகிறது. The disease is going to run away. சித்ராவுடைய வியாதி மறைகிறது. Shitra, your disease is getting vanished. இப்பொழுதே மறைகிறது. Right now, getting vanished. கர்த்தருடைய அக்கினி, Lord's fire. நரம்புகளில் இருக்க வியாதிகள் மறைகிறது. All the sickness in the nerves. Nirmala. Nirmala. உடைய வியாதி மறைகிறது. Your disease are getting vanished. தேவ கரமுனை தொடுகிறது. The Lord's hand is touching you. ஷீலா, Sheila. சபிக்கப்பட்ட கட்டு உடைகிறது. Oh, all the cursed Sheila. hurdles breaking down. கர்த்தருக்கு விடுதலையை கொடுக்கிறார். God is delivering you. விடுதலை கொடுக்கிறார். He's delivering you. புதிதாக வருகிற ஷீலா, You're here for the first time, Sheila. பலவீனம் நீங்குகிறது. All your sickness are getting vanished. இயேசுவை தொடுகிறார். God is touching you. இந்திரா, Indra. இயேசுவின் கரம் மேல் படுகிறது. The hand of God is coming upon you. ஆமென். Amen. பாண்டியன், Pandian. இயேசுடைய கரமுனை The விடுவிக்கிறார். hand of God is delivering you. குடும்பத்தில் அற்புதம் நடக்கிறது. The miracle is happening in your family. நடக்கிறது இப்பொழுது. It's happening right now. கர்த்தர் சொல்கிறார், God says, ஒவ்வொருவருக்கு நான் புதிய விடுதலை கொடுக்கிறேன். I'm giving everyone new deliverance. ஆமென். Amen. இப்ப கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Clap your hands and praise God. எல்லாருக்கும் Everyone. பொருளாதார அற்புதம் நடக்க போகிறது. Financial breakthrough is going to இருக்க happen. ஊழியக்காரர்களை உயர்த்துங்க உங்க கையை. Servants of God, lift your hands. இப்போ Pastors, lift your நாங்கள் hands. எல்லாரும் இணைந்து All of us together. பயிற்சி எடுத்த ஊழியக்காரங்க எல்லாம் கையை உயர்த்துங்க. All of them. ஜனங்களுக்கு ஃபைனான்சியல் பிரேக் த்ரூ உண்டாக போகுது. There's going to be a financial breakthrough for you ஃபைனான்சியல் பிரேக் த்ரூ. and them. ஃபைனான்சியல் பிரேக் த்ரூ. Financial breakthrough. பொருளாதார உயர்வு. A financial breakthrough. பொருளாதார அற்புதம். A financial miracle. இப்பொழுது நடப்பதாக. Right now, let it happen. இப்பொழுது Right now, இருக்கிறவனமாக இருப்பதில்லை. you cannot be the same. இயேசுவின் நாமத்தினால In the name of Jesus, உடைய பத்திர பதிவு நடக்கும்படி ஜெபிக்கிறேன். I pray that your document இயேசுவின் registration happen. நாமத்தினால In the name of Jesus, சொத்து வாங்குவாயாக. you will buy an own place. இயேசுவின் நாமத்தினால In the name of Jesus, வீடு வாங்குவாயாக. you will buy a land, இடம் home. வாங்குவாயாக. You will buy a land. இயேசுவின் நாமத்தினால In the name of Jesus, ப்ரமோஷன் தேடி வருவதாக. promotions will come seeking சம்பள you. உயர்வு உனக்கு உண்டாவதாக. Promotions and the earnings பண will பிரச்சனை increase. நீங்குவதாக. All your financial problems, உங்கள் காசுகள் நிரம்புவதாக. all your treasures be filled. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Bless them, O Father. என் ஜனங்களுக்கு பலவீனம் வரக்கூடாது. No sickness should touch my வியாதி people. வரக்கூடாது. No disease should touch them. எந்த சுகவீனமும் வேண்டாம். No disease should touch them. எல்லாருக்கும் நீடி ஆயுளையும் சுகத்தையும் பலத்தையும் கொடு. Oh, give them a long life and a healthy life. எல்லா ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. Bless all the servants of God இன்னைக்கு here. இந்த ஆயர்களை நான் பார்க்கிறேனே. Lord, I see these beloved shepherds. இவர்கள் எல்லாம் கனப்படும். Oh, bless them, oh Father. இவர்கள் எல்லாரும் அவங்க குடும்பங்களை ஆசீர்வதி. Bless their families. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In the name of Jesus we pray. Amen. 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 இப்போ உங்களுக்கு Now, கவனிங்க எல்லாரும். நாளைக்கு நான் இங்க இருப்பேன். என்னுடைய மகன் கோயம்புத்தூருக்கு போயிட்டு வருவாரு. நாளைக்கு நீங்கள் இயேசுவின் அன்பின் ஊழியம் லவ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்கும் நீங்கள் தொடர்ந்து கொடுத்து தாங்கும்படி கர்த்தருடைய நாமத்தினால் நீங்கள் இயேசுவின் அன்பின் ஊழியம் லவ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்கும் நீங்கள் தொடர்ந்து கொடுத்து தாங்கும்படி கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை கேட்டுக்கொள்கிறோம். Google Pay number 9791921217. வங்கி விவரங்கள் லவ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி, இந்தியன் பேங்க், அக்கவுண்ட் நம்பர் 700136730, IFSC code IDIB 000R048, bank address Siddhabudur branch, Coimbatore 641044, Power of God TV, Indian Bank, account number 6321719960, IFSC code IDIB 000R048, branch Siddhabudur, Coimbatore. ஜெபியுங்கள், தாங்குங்கள், ஆண்டவர் உங்களை பல மடங்காக ஆசீர்வதிப்பார். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும், உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி, ரீடிஃபைனிங் பவர், ரீச்சிங் மில்லியன்ஸ்.